அன்பர்களே, இன்று நாம் பார்க்க இருக்கும் பாடம் தாள் 4 இறைஞானமும் முழுமை பேரும் சயின்ஸ் ஆஃப் டிவினிட்டி அண்ட் பெர்ஃபெக்ஷன் என்ற புத்தகத்திலிருந்து அலகு எண் 5 முழுமை பேறு பெர்ஃபெக்ஷன் இன் கான்சியஸ்னஸ். இதனை நடத்தி தருவதற்காக பெசன்ட் நகர் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையில் தன்னை இணைத்துக் கொண்டு தொண்டாற்றி வரும் பேராசிரியர் பி. வெண்தாமரை செல்வி அம்மா அவர்கள் இணையத்தில் இணைந்திருக்கிறார்கள். அம்மா அவர்களை சென்னை மண்டலம் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். அம்மா அவர்களை பற்றிய ஓர் அறிமுகம். அம்மா அவர்கள் 2003 மனவளக்கலையில் தன்னை இணைத்துக் கொண்டு கடந்த 22 ஆண்டுகளாக சேவை புரிந்து வருகிறார். பெசன்ட் நகர் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையில் வைஸ் பிரசிடென்ட், பிஆர்ஓவில் வைஸ் பிரசிடென்டாக உள்ளார். இவர் பிஎஸ்சி பிஎட் முடித்து யோகமும் மனித மாண்பும் பாடப்பிரிவில் MA பட்டம் பெற்றவர். அவினாசிலிங்கம் பல்கலைக்கழகத்தில் விஷன் டிப்ளமாவின் ஃபர்ஸ்ட் பேட்ச் மாணவி. பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் யோகிக் பிஹேவியர் தெரப்பி முடித்துள்ளார். அக்குபங்சரில் பயிற்சி எடுத்துள்ளார். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அம்மா அவர்களை இந்த வகுப்பை நடத்தி தருமாறு அன்புடன் அழைக்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எனை யான் அறிய வேண்ட இறையே என் குருவாய் வந்தாய். யான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் எனதன்று, ஆசான் என்னுள் இருந்து என்னை இயக்கி கூறும் வார்த்தைகளே. நமது ஆசான் அருட்தந்தை அவர்கள் இங்கு சூட்சுமமாக எழுந்தருளி இந்த வகுப்பினை நடத்தி தருமாறு கேட்டுக்கொள்வோம். இந்த வகுப்பு நல்ல முறையில் நடந்து முடிய எல்லாம் வல்ல இறை அருளும் குரு அருளும் துணை புரியட்டும். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, நாம் பார்த்து கொண்டிருக்கும் பாடம் இறை ஞானம் முழுமை பேறு. இறை ஞானம் என்றால் இறைவனை பற்றிய ஞானம். எல்லோரும் வாழ்வில் நோக்கமாகிய முழுமை பேறு அடைய வேண்டும். கடந்த வகுப்புல என்ன பார்த்தோம்னா, இறைநிலையே தன்மாற்றம் அடைந்து இறை துகளாக, விண்ணாக, ஐம்பூதங்களாக மாறி கோள்களாக, நட்சத்திரங்கள் முதல் கொண்டு ஓரறிவு தாவரம் முதல் ஆறறிவு மனிதன் வரை தன்மாற்றம் அடைந்துள்ளது என்பதனை தெரிந்து கொண்டுள்ளோம். மேலும் கருமையம் என்றால் என்ன, அதன் சிறப்பு என்ன, அதை எவ்வாறு தூய்மைப்படுத்திக் கொள்வது பற்றியும், நம்மிடம் இருக்கும் 6 தீய குணங்களை எப்படி சீரமைத்துக் கொள்வது என்பதனை பற்றியும் தெரிந்து கொண்டுள்ளோம். இன்றைய வகுப்பில் நாம என்ன பார்க்க போறோம்னா, நான் யார், செயல் விளைவு தத்துவம் என்றால் என்ன, கர்மயோகம் என்றால் என்ன, அன்பும் கருணையும் என்பதனை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். இப்ப முதலாவதாக நான் யார் என்பதை பற்றி சிந்திப்போம். நான் யார், தன்னிலை அறிதல். நாம எப்பவுமே மத்தவங்களை பார்த்துதான் நீ யார், நீங்க யாருன்னு கேட்டுக்கிட்டு பழகிட்டு இருக்கிறோம். இப்போ நான் யாரு நம்மளை பார்த்து என்னைக்காவது நம்ம கேட்டு இருக்கிறோமா? அப்படி கேட்டதே இல்லை. நம்மளை பத்தி கேட்டா நாம என்ன சொல்லுவோம்? நம்ம பேரை சொல்லுவோம், இன்னாருன்னு சொல்லுவோம், இன்னோட வாழ்க்கை துணைன்னு சொல்லுவோம், இவங்களோட அம்மா, இல்ல இவங்களோட அப்பா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி இப்படின்னு ஏதாவது ஒன்னதான் சொல்லுவோம். இப்ப உண்மையிலேயே நாம யாரு அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இந்த வகுப்புல உண்மையே நாம யாரு அப்படின்றத இன்னைக்கு சிந்திச்சு தெரிஞ்சுக்க போறோம். தன்னை அறித தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கேடுறுகிறான் என்று திருமூலர் கூறுகிறார். தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கேடுறுகிறான். ரமண மகரிஷியோட தத்துவங்கள் மிக உயர்ந்த தத்துவம் எதுன்னு பார்த்தோம்னா, அது இந்த நான் யார் என்ற தத்துவம் தான். ஒரு குருவின் மூலமாகத்தான் இதற்கான விடையை நாம் தெரிந்து கொள்ள முடியும். நான் யாரு, எங்கிருந்து வந்திருக்கிறோம், எதை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம், எங்க போய் சேர போறோம் என்பதை பற்றி தெரிந்து கொள்வதே நான் யார். நான் யார் என்ற வினா அறிய முதலில் உயர்ந்தவர்களிடம்தான் எழும். நான் யார், செல்ஃப் என்கொயரி. நான் யார் என்ற வினா தன்னை பற்றி வினவி முடிவில் இறைவன் யார் என அறிவதாகும். இறைநிலையே தன்மாற்றம் அடைந்து இறை துகளாகி, விண்ணாகி, பஞ்சபூதமாகி முடிவில் மனிதனில் அறிவாக திகழ்கிறது. நான் யார் என்ற வினா எழுப்பி முடிவில் இறைவனே நானாக என்னுள் அறிவாக இருக்கிறது என்பதை உணர்வதாகும். இதனைத்தான்
தன்னிலை உணர்தல், ஆத்ம விசாரம், செல்ஃப் என்கொயரி என்பார்கள். ஆன்மீகத்தில் பற்று கொண்டவர்கள் நான் யார் என்ற கேள்விக்கு விடை தேடி அலைவதுண்டு. அதற்கான சரியான விடை தெரியாமல் பல இடங்களுக்கு செல்வதுண்டு. ஆனால் நமது மனவளக்கலையிலே நமது அருட்தந்தை அவர்கள் நான் யார் என்ற தத்துவத்தை மிகவும் எளிமையாக பாமர மக்களும் புரிந்து கொள்ளும் வகையில் எளிமைப்படுத்தி கூறி இருக்கிறார்கள். ஒருவர் மனதில் நான் யார் என்ற வினா எழுப்பிவிட்டால் அதற்கான சரியான விடை தெரியும் வரை அமைதி அடையாது. மீண்டும் மீண்டும் அந்த கேள்வி எழுந்து கொண்டே இருக்கும். ஆன்மீகத்தில் பற்று கொண்ட ஒருவர் கடவுள் யார் என்பதை தெரிந்து கொள்ள ஒரு சாமியாரை 3 ஆண்டுகள் சுற்றி கொண்டிருந்திருக்கிறாரு. அப்போ அவர்கிட்ட 3 வருஷம் ஆயிடுச்சு. அவர் கடவுள் யாரு, உயிர்னா என்ன அப்படின்றத பத்தி சொல்லவே இல்லை. இவர் போய் கேட்டிருக்கிறாரு, நான் இத்தனை வருடம் உங்ககிட்ட நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சுத்திட்டு இருக்கு, நீங்க ஒண்ணும் சொல்லலையே அப்படின்ட்டு. அவர் என்ன சொல்லியிருக்காரு, 1 வருடம் கழித்து வா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. 1 வருஷம் கழிச்சு போனா அவர் சொல்லியிருக்கிறாரு, கடவுள் என்பது பெருங்குழப்பம், உயிர் என்பது பெருஞ்சிக்கல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதற்கு இவர் சொல்லியிருக்கிறாரு, இதுதான் எனக்கு ஏற்கனவே தெரியும், இதுக்காகத்தான் நான் இத்தனை உங்களை சுத்திட்டு இருக்கிறேனா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அதற்கு அந்த சாமியார் சொல்லியிருக்கிறாரு, எனக்கே இந்த கேள்விக்கு விடை தெரியாம 10 வருடமாக பலரையும் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த குழப்பங்கள் தீர்வதற்குத்தான் இந்த சமுதாயத்திற்கு வேதாத்திரிய விஞ்ஞானம் கிடைத்திருக்கிறது. நாம யாருன்றது நாம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகத்தான் இன்றைய சமுதாயத்திற்கு வேதாத்திரிய விஞ்ஞானம், இறை விஞ்ஞானம் கிடைத்திருக்கிறது. மனிதனின் சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னா, உடல், உயிர், மனம், மெய்ப்பொருள் என்ற 4ம் கூட்டாக இயங்கக்கூடிய ஒரு அற்புதமான திருவடிவம். மனிதனால் மட்டும்தான் இந்த பிரபஞ்சம் முழுவதையும் தன் அறிவால் உணர முடியும். மனிதன் தன் பகுத்தறிவு என்னும் 6வது அறிவை கொண்டு இந்த பிரபஞ்ச ரகசியங்களை உணர்ந்து கொள்கிறான். 5 அறிவு வரை உள்ள விலங்குகளுக்கு இதை உணரும் தன்மை கிடையாது. மனிதன் எடுத்துக்கிட்டோம்னா உடல், உயிர், அறிவு, மெய்ப்பொருள் 4ம் இணைந்தவன். கண்ணால் பார்க்கக்கூடிய இந்த உடலை பற்றி மட்டும் தெரிந்து கொண்டு கண்ணால் பார்க்க முடியாத உயிர், அறிவு, மெய்ப்பொருள் இவற்றை தெரிந்து கொள்ளவில்லை என்றால் நான் யார் என்பதை தெரிந்து கொள்ள முடியுமா? முடியாது. 4ஐயும் ஒரு சேர தெரிந்து கொள்ளும் போதுதான் நான் யார் என்பதற்கான விடை தெளிவாக தெரியும். உடல், உயிர், அறிவு, மெய்ப்பொருள் 4ஐயும் ஒரு சேர தெரிந்து கொள்ளும் பொழுதுதான் நான் யார் என்பதற்கான விடை எளிதில் புரியும் நமக்கு. ஆதி, அரூபம், தெய்வம், வெட்டவெளி, பரவெளி, சூன்யம், சிவம், பூரணம், எங்கும் நீக்கமற நிறைந்துள்ளது என்றெல்லாம் மெய்ப்பொருள் பற்றி ஆன்மீக பெரியவர்கள் கூறியிருக்கிறார்கள். அறிவை பற்றியோ உயிரை பற்றியோ ஏதாவது விளக்கம் கொடுத்து இருக்கிறாங்கன்னு பார்த்தா சரியான விளக்கம் கொடுக்கவில்லை. உயிரை பற்றி, அறிவை பற்றி தெரியாமல் எப்படி மனிதனால் தெய்வ நிலையை பற்றி தெரிந்து கொள்ள முடியும்? முறையான அகநோக்கு பயிற்சி மூலம் மட்டுமே அறிவை பற்றியும் உயிரை பற்றியும் உணர்ந்து கொள்ள முடியும். தகுந்த ஒரு குருவின் மூலமாகத்தான் இதை கற்றுக்கொண்டு அதை பற்றி தெரிந்து கொள்ள முடியும். எப்பொழுதுமே 5 புலன்கள் வழியாக இன்ப துன்ப உணர்வுகளில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் மனதை அதன் மூலமான உயிரோடு அகநோக்கு பயிற்சியின் மூலம் இணைக்கும் போதுதான் இது சாத்தியமாகும். அறிஞர்கள் தங்களுடைய சிந்தனைகள் மூலம் சொல்லுவது அது எப்படி இருக்கும்னா, ஒரு போட்டோவை காமிச்சு இதுதான் கொடைக்கானல் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். அதை பார்த்தா நமக்கு கொடைக்கானல படத்துல பார்த்த மாதிரி இருக்கும். ஆனா அதுவே நாம நேரா கொடைக்கானலுக்கு போய் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த இயற்கை காட்சிகள், அந்த சில்லுப்பு, அது எல்லாமே நம்மளால உணர முடியும். இப்போ அறிஞர்கள் தம் சிந்தனையின் மூலமாக இறைநிலையை பற்றி உணர்ந்து கொண்டதை சொல்றது ஒரு போட்டோ காமிச்சு கொடைக்கானல் சொல்ற மாதிரி. அதுவே நாம அகத்தவத்தின் மூலமாக உணர்ந்து கொள்வது கொடைக்கானலுக்கு நாமே நேரா போய் அதை அனுபவிப்பது போன்றது. அப்போ நாம என்ன செய்யணும்னா அகத்தவத்தின் மூலமாகத்தான் இதை உணர்ந்து கொள்ள முடியும். நான் யாருன்னு தெரிஞ்சிருக்கிறதுக்கு முன்னாடி பொருள்னா என்ன, நிகழ்ச்சினா என்னன்னு முதல்ல நாம தெரிஞ்சுக்கிடணும். மெய்ப்பொருள் ஒன்று மட்டும்தான் பொருள், மற்றது எல்லாமே நிகழ்ச்சி. பொருள் என்பது நிலையாக இருப்பது, நிகழ்ச்சி என்பது மாறக்கூடியது. அது ஒரு
இயக்கம். இறைநிலையை உணர்ந்தவர்கள் ஏன் இறைநிலையை மெய்ப்பொருள் என்று கூறுகிறார்கள்? மெய்ப்பொருள் என்றால் உண்மையான பொருள் என்று அர்த்தம். அப்படியானால் நம் கண்களால் பார்க்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் பொருட்கள் இல்லையா? அவையெல்லாம் என்ன? சிலர் சொல்றாங்க இறைநிலை என்றுமே நிலைத்து இருக்கிறது, பிரபஞ்ச தோற்றங்கள் எல்லாம் மாயைன்னு. அந்த மாயையில் மனிதன் சிக்குண்டு துன்பம் அடைகிறான் அப்படி சொல்றாங்க. கண்களுக்கு தெரியக்கூட பொருட்கள் எல்லாம் எப்படி மாயையாகும்? வள்ளுவர் தன்னுடைய மெய்யுணர்தல் என்ற அதிகாரத்தில் சொல்கிறார், பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானா மான பிறப்பு. எப்பொருள் எத்தன்மைத்து ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. பொருள் இல்லாதவற்றை பொருள் என்று கொண்டால் துன்பம் தான் வரும் என்று வள்ளுவர் சொல்கிறார். பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானாம், அதாவது பொருள் இல்லாததை நாம பொருள்னு நினைச்சுக்கிறோம். அதே போல எப்பொருள் எத்தன்மையாதாக இருந்தாலும் அந்த பொருளோட மெய்ப்பொருள் என்ன அப்படின்னு காண்பதுதான் அறிவு அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார்கள். நம் அறிவால் 5 புலன்களால் காணப்படும் பொருட்களுக்கு எல்லாம் மூலப்பொருள் எது என்பதை பார்த்தால் அதுதான் மெய்ப்பொருள். மூலப்பொருள் மட்டும்தான் உண்மையானது. நமது அருட்தந்தை அவர்கள் கூறுகிறார்கள், மெய்ப்பொருள் என்பது ஒன்று, அந்த ஒன்றுதான் பொருள், மற்ற பொருட்கள் யாவும் நிகழ்ச்சிகள் என்று கூறுகிறார். நிகழ்ச்சி என்பது மாறக்கூடியது, நிகழ்ச்சி என்பது ஒரு இயக்கம். நாம் பார்க்கக்கூடிய தோற்றங்கள் காட்சிகள் எல்லாம் அணுக்களின் கூட்டு என்று கூறுகிறார்கள். அணுக்களோ கொத்து நிகழ்ச்சியாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அணுக்களின் கொத்து நிகழ்ச்சியே தோற்றமாக தெரிகின்றன. ஒரு கொத்து நிகழ்ச்சியை பிரிந்து வேறொரு கொத்து நிகழ்ச்சியாக மாறி வேறொரு தோற்ற பொருளாக மாறலாம். இல்லாததே இருப்பன, இருப்பன இல்லாது போம், நில்லாதவை நிகழ்ச்சியாம், நின்ற மிச்சமே பொருள். இப்போ என் கையில ஒரு பேப்பர் இருக்குது, அந்த பேப்பரை எரிச்சா என்ன ஆகும்? சாம்பலா மாறிடுது. அப்ப இப்ப பேப்பரா இருந்தது சாம்பலாக மாறிடுச்சு. இல்லாததே இருப்பன, இருப்பன இப்ப இல்லாது போம், பேப்பரா இருந்தது இப்ப இல்லாது போயிடுச்சு. அப்ப அந்த சாம்பல் அந்த சாம்பலை நான் ஊதி விட்டேன்னா அது என்ன ஆயிடும்? காற்றோட காற்ற கலந்து இறை துகளா மாறி இறைநிலையோட கலந்து விடும். நிலையாக இருப்பதுதான் பொருள், அழிந்து போவது எல்லாம் பொருள் அல்ல. அந்த பேப்பர் நிலையான அது பொருளா இருந்ததுன்னா நான் எரிச்சு சாம்பலாக்குனா கூட அது பொருளா தான் இருக்கணும். அது சாம்பலா மாறிட்டு இப்போ காற்றோட காற்ற கலந்து இறைநிலைய மாறிடுச்சு, அப்போ அது பொருள் கிடையாது, அது ஒரு நிகழ்ச்சி. நெருப்பில் போட்டவுடன் அந்த பேப்பரில் உள்ள அணுக்கள் எல்லாம் இயக்க விரைவு ஏற்பட்டு ஒன்றை விட்டு பிரிந்து போய்விட்டன. அதனால் அணுக்களின் கூட்டால் பேப்பர் என்ற வடிவத்தில் இருந்தது இப்பொழுது இல்லாமல் போய்விட்டது. அணுக்களின் கூட்டுத்தான் பேப்பர் என்ற வடிவத்தில் இருந்தது. பேப்பர் பொருள் அல்ல, அது ஒரு நிகழ்ச்சி, அணுக்களின் கூட்டால் ஆன ஒரு நிகழ்ச்சி. ஆக பேப்பர் என்பது பொருள் அல்ல, ஒரு நிகழ்ச்சி. இந்த பேப்பர் மட்டும்தான் இல்ல, இந்த பிரபஞ்சத்தில் நாம் பார்க்கக்கூடிய பேரியக்க தோற்றங்கள் அத்தனையும் அணுக்களின் கூட்டு இயக்கம்தான். பார்ப்பதற்கு ஒரே தோற்ற பொருளாக தெரிந்தாலும் அணுக்கள் எல்லாம் தனித்தனியாக தான் சுழன்று கொண்டிருக்கின்றன. அந்த இடைவெளியை பார்க்கும் திறமைதான் நம் கண்களுக்கு இல்லை. அதனால் தான் ஒரே தோற்ற பொருளாக நமக்கு காட்சி அளிக்கின்றன. ஒரு காந்தம் ஈர்க்கிறது, அதனோட அருகில ஒரு இரும்பு துண்டை வச்சோம் அப்படின்னா அது ஈர்த்துக்கிடுது. மேலும் சில இரும்பு துண்டுகளை வைக்கும் பொழுது என்ன ஆகுது? அது ஈர்த்துக்கிட்டே இருக்குது. எவ்வளவு ஈர்க்கும்னா அதனுடைய கொள்ளளவு எவ்வளவு, அதோட ஈர்ப்பு திறன் எவ்வளவோ அந்த அளவுக்கு அது ஈர்த்து பிடிக்குது. அப்ப நம்ம அதை எடுத்து பார்த்தோம்னா எல்லாமே ஒரே பொருளாகத்தான் தெரிகிறது. ஆனா அந்த காந்தம் தான் பிடித்து கொண்டிருக்கிறது. அந்த காந்தத்தை நம்மால் கண்ணால் பார்க்க முடியுமானா கண்ணால் பார்க்க முடிவதில்லை. அது போலத்தான் இந்த பிரபஞ்ச தோற்றங்கள் எல்லாம் அணுக்களின் கூட்டு. அந்த அணுக்கள் எல்லாம் சுழன்று இயங்கி ஒரே கொத்தாக தோற்றமளிக்கிறது. அதன் இடைவெளியை நம்மால் அறிய முடியவில்லை. எப்படி காந்தத்தை பார்க்க முடியவில்லையோ அதுபோல அணுக்களுக்கு இடையே உள்ள இடைவெளியை நம்மால் பார்க்க முடியவில்லை. நாம் பார்க்கின்ற தோற்ற பொருட்கள் எல்லாம் நிகழ்ச்சி என்று நாம் இப்போ புரிஞ்சுக்கிட்டோம். எல்லா பொருட்களுக்கும் அடிப்படை துகளான இறை துகள் பரமாணு பொருளா நிகழ்ச்சியா? எல்லா தோற்றமே எதிலிருந்து உருவாயிருக்குது?
பரமாணு எனும் இறைத்துகள் இருந்தா உருவாயிருக்குது. அந்த இறைத்துகள் என்ற பரமாணு பொருளா நிகழ்ச்சியா? இறைநிலை தன்னிருக்கத்தால் தன்னையே நொறுக்கி சிறு துகளாக மாறுகிறது. மேலும் அது இறைநிலையின் சூழ்ந்தழுத்தத்தால் சுழல ஆரம்பிக்கிறது, இயக்கம் பெறுகிறது. அதன் இயக்கத்தை நிறுத்திவிட்டால் அது வெட்டவெளி என்ற சுத்தவெளியாக ஒன்றுமே இல்லாததாக மாறிவிடுகிறது. அது சும்மா இருக்கும்போது, அது சுத்த வழியாக இருக்கும் பொழுது அது பொருள், அது சுழல ஆரம்பிச்சு இயக்கம் பெறும் பொழுது அது நிகழ்ச்சியாக மாறிவிடுகிறது. அப்போ பரமாணு என்பது நிகழ்ச்சிதான், பொருள் இல்லை. ஏனென்றால் அதில் இயக்கம் ஏற்பட்டு விட்டது. இந்த பிரபஞ்சத்தில் சுத்தவெளி ஒன்று மட்டும்தான் பொருள், மீதி அத்தனையுமே நிகழ்ச்சிகள் தான். வெட்டவெளி என்பதுதான் நிலையானது, பரமாணு என்பது அதன் இயக்க நிகழ்ச்சியே ஆகும். மற்ற தோற்றங்கள் யாவும் பரமாணுவின் கூட்டு தொடர் நிகழ்ச்சியாகும். நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் என்ற பஞ்சபூதங்கள் பரமாணுக்களின் கூட்டு நிகழ்ச்சி தான். பரமாணுக்கள் அதில் அமைந்துள்ள விகிதாச்சாரத்திற்கு ஏற்ப, அதன் அடர்த்தி நிலைக்கு ஏற்ப அவை நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் என கூறப்படுகிறது. இறைநிலை ஒன்று மட்டும்தான் நிலையானது, அது மட்டும்தான் மெய்ப்பொருள். மற்றவையெல்லாம் பரமாணுவின் கூட்டு தொகுப்பு தான், நிகழ்ச்சி தான். மலரே மலரே என்ற பாட்டு கேட்டிருப்பீங்க நீங்க. அந்த பாட்டு நீங்க ஒரு வாட்டி எல்லாருமே படிச்சு பாருங்க. அது ரொம்ப ஒரு அற்புதமான மகரிஷியால சொல்லக்கூடிய இந்த நான்யா தத்துவத்தை மிக சிறப்பாக மகரிஷி சொல்லியிருக்கிறாங்க. அந்த மலரே மலரே நீ யார் அப்படின்ற பாட்டை எல்லாரும் ஒரு முறை கண்டிப்பா கேட்டு பாருங்க. மலரே நீ யார், பரம அணுக்கள் பல கோடி பண்பாய் கூடி ஒரு கூத்து, கரம் கோர்த்தாடும் நாடகத்தோர் கட்டம் எந்த தோற்றமும் ஆம். இறைவன் என்ற ஆதிபரம் எடுத்த பல பல கோடி உரு நிறைந்த பெரிய மண்டலமே நெடிய விரிந்த பேரண்டம். அதாவது பரம அணுக்கள் பல கோடி பண்பாய் கூடி ஒரு கூத்து போல கரம் கோர்த்தாடும் நாடகம்தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தோற்றங்களும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப நம்ம உடல் எடுத்துக்கலாம். நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய இந்த உடலை எடுத்துக்கொண்டோம்னா, இந்த உடல் எதனால் ஆனது? விஞ்ஞானம் என்ன சொல்லுது? விஞ்ஞானம் உடல் என்பது செல்களால் ஆனது அப்படின்னு சொல்லுது. மெய்ஞானம் என்ன சொல்லுது? மெய்ஞானம் உடல் என்பது பஞ்சபூதங்களின் கூட்டால் ஆனது அப்படின்னு சொல்லுது. பஞ்சபூதங்கள் எதனால் ஆனது? பஞ்சபூதங்கள் இறை துகள்களின் கூட்டால் ஆனது. இறை துகள் எங்கிருந்து வந்திருக்குது? இறை துகள் இறை நிலையில் இருந்து வந்தது. இறைநிலையின் இயக்கம் இறை துகளாக மாறி இருக்கிறது. எல்லாம் வல்ல இறைநிலையே இறை துகளாகி அணுக்களாகி பஞ்சபூதங்களாகி நம் உடலாக மாறி வந்திருக்கிறது. ஆக நம் உடலுக்கு மூலப்பொருள் எதுன்னு பார்த்தோம்னா, நம் உடலுக்கு மூலப்பொருள் மெய்ப்பொருள். அந்த மெய்ப்பொருள் தான், அந்த இறைநிலை தான் என் உடலாக வந்து இருக்கிறது. அப்ப என் உடல் யார்? என் உடல் இறைநிலைதான். இப்ப உயிர் எடுத்துக்கலாம். உயிர்னா விண்களின் சுற்றோட்டம் தான் உயிர். ஒவ்வொரு இறை துகள்களின் மூலம் வந்து இறைநிலை தெரிஞ்சுக்கிட்டோம். எனவே உயிரும் இறைநிலையின் இயக்க நிலைதான். விண்கள் போதிய இடைவெளி விட்டுக்கொண்டு ஒரு கூட்டாக இயங்கும் நிலையில் உயிராக இருக்கிறது. ஆக உயிர் என்பதும் இறைநிலைதான். உயிருக்கு மூலப்பொருளும் இறைநிலைதான். இப்ப அடுத்தது மனம். மனம் என்பது உயிரின் படர்க்கை நிலை. உயிர் எதனால் ஆனது? இறை துகள்களால் ஆனது. இறை துகளுக்கு மூலம் எது? இறை துகளுக்கு மூலமும் இறைநிலையே. அப்போ மனதிற்கு மூலம் எது? மனதிற்கு மூலம் இறைநிலையே. அப்ப இந்த உடல், உயிர், மனம் மூன்றிற்கும் மூலம் எது என்று பார்த்தால் அது சுத்தவெளி என்ற இறைநிலைதான். நம் இந்த உடல், உயிர், மனம் மூன்றிற்கும் மூலமாக அமைந்திருக்கிறது. ஆக இந்த சித்தவெளியோட இயக்க ஆற்றல் தான் உடல், உயிர், மனம் என்ற மூன்றும். அப்ப நான் யார்? இப்ப நான் யார் என்ற கேள்வியை கேட்டு பார்ப்போம். நாம நம்ம உடலையோ உயிரையோ மனதையோ தனித்தனியா சொல்றது இல்ல, எல்லாத்தையுமே ஒன்னா சேர்த்துதான் சொல்லுவோம். இந்த உடல் மட்டும்தான் நான் சொல்லுவோமா? இல்ல. இந்த உயிர் மட்டும்தான் நான் சொல்லுவோமா? இல்ல. இந்த உடல், உயிர், மனம் மூன்றுத்தையும் சேர்த்துதான் நான் சொல்றோம். அப்ப இந்த உடல், உயிர், மனம் இவை எல்லாம் என்ன? இவை எல்லாம் இறைநிலையின்
திருவிளையாடல்கள். எல்லாம் வல்ல இறைநிலையே, அந்த எல்லாம் வல்ல இறைநிலையே நான். சுத்தவெளி மட்டும்தான் பொருள். இந்த சுத்தவெளியை மனித உருக்கொண்டு வந்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய கோள்கள், நட்சத்திரங்கள், உயிரினங்கள், தாவரங்கள் அனைத்திற்கும் இறைநிலையே பொருளாக உள்ளது. இவை அனைத்தும் இறை துகளின் கூட்டு. இறை துகள்கள் என்பது இறைநிலையின் இயக்க நிலை. பாரதியார் சொல்றாரு, காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம். காக்கை குருவி, நீல் கடல், மலை எல்லாமே என்னதுங்க? அணுக்களின் கூட்டு. அவை எல்லாமே இறைநிலை. இதைத்தான் பாரதியார் காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் சொல்றாரு. அவை எல்லாமே அணுக்களின் கூட்டு, எல்லாமே இறைவன் தான் அப்படின்னு சொல்றாரு. ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஞானிகள் மதிப்பில்லாத ஓட்டையும் மதிப்புடைய பொன்னையும் ஒன்றாக பார்ப்பார்கள் அப்படின்ற அர்த்தம் நாம புரிஞ்சிட்டு இருக்கோம். ஆனா ஞானிகள் ஓட்டையும் செம்பொன்னையும் அணுக்களின் கூட்டாக தான் பார்ப்பாங்க. அதற்குள்ளாக இறைவன் தான் பார்ப்பாங்க. இறைவன் இருக்கிறான் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. நம்முடைய 6வது அறிவை கொண்டு எல்லா தோற்ற பொருள்களுக்கும் பொருள் நிலை சுத்தவெளிதான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இவ்வாறு எல்லா தோற்ற பொருளுக்கும் இறைநிலைதான் மூலப்பொருளாக உள்ளது என்பதை காணும் அறிவுதான் மெய்யறிவு ஆகும். இப்போ அறிவை எடுத்துக்கொள்வோம். மெய்ப்பொருளாகிய சுத்தவெளியே எனக்குள்ளாக அறிவாக இருந்து என்னை இயக்கிக் கொண்டிருக்கிறது. சுத்தவெளி என்ற பேரறிவு மனிதனில் இருக்கும் பொழுது சிற்றறிவாக இருக்கிறது. மனிதன் அகத்தவத்தின் மூலம் தன் மனதை ஒடுக்கும் பொழுது தன் மூலமாக அறிவை உணர முடியும். அறிவே தனக்குள்ளே இருந்து ஆட்சி செய்கிறது என்ற உண்மையையும் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆக இறைநிலையே என்னுள் அறிவாக இருக்கிறது. அறிவே நான். இறைவனே நானாக இருக்கிறது. நான் தான் இறைவன் என்று சொன்னால் அது அகம்பாவம். இறைவனே நானாக இருக்கிறான் என்று சொன்னால் அது முழுமை பெற்ற நிலை. ஆகவே இந்த உடல், உயிர், மனம் அத்தனையும் இறைவன். இந்த மூன்றையும் இறைவன் அறிவாக இருந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றான். உடல், உயிர், மனம் அத்தனையுமே இறைவன் தான். நானே இறைவனாக இருக்கின்றேன். இறைவனே நானாக எனக்குள்ளே அறிவாக இருந்து என்னை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றான். அடுத்தது செயல் விளைவு தத்துவம். இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களும் தெரிந்து கொண்டு கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு தத்துவம் தான் செயல் விளைவு தத்துவம். எல்லோரும் இதை புரிஞ்சிருக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா கொஞ்சம் பேர் மட்டும்தான் இதை புரிஞ்சிருக்கிறாங்க. நிறைய பேருக்கு இதை பத்தி தெரியல. தெரிஞ்சவங்களும் அத அலட்சியமா தான் இருக்கிறாங்க. இந்த தத்துவத்தை உணர்ந்து கடைபிடிக்க ஆரம்பிச்சா இந்த சமுதாயத்தில் நடக்கக்கூடிய தவறுகள் எதுவும் நடக்காது. யாருக்கும் துன்பம் தர முன்வர மாட்டாங்க. மத்தவங்களுக்கு உதவி செய்யறதே நாட்டமா இருப்பாங்க. ஒரு செயலை செய்யறோம், அதற்கு விளைவு நிச்சயம் உண்டு. கையை தட்டுனா ஓசை வருது. உணவை உண்கிறோம், அதை ஜீரணித்து சத்து பொருளாக கழிவாக மாற்றுகிறது. செயலுக்கு விளைவு இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பமாக வரலாம். செயலின்றி விளைவு இல்லை, விளைவு இன்றி செயல் இல்லை. செயல் செய்கிறோம், அதற்கு விளைவு வருகிறது. முதலில் செய்த செயல் இரண்டாவது செயலுக்கு காரணமாகிறது. இரண்டாவது செயல் விளைவாக வருகிறது. இது ஒரு தொடர் நிகழ்ச்சி போல நடைபெறுகிறது. இந்த இரண்டாவது செயலோட விளைவானது மூன்றாவது நடக்கவிருக்கின்ற செயலுக்கு காரணமாகிறது. செயலுக்கு விளைவு உடனே வரலாம், ஒரே நாள்ல வரலாம், மறுநாள் வரலாம், ஒரு வாரம் கழித்து வரலாம், ஒரு மாதம் கழித்தும் வரலாம், ஒரு வருடம் கழித்து வரலாம், 10 வருடம் கழித்து கூட வரலாம், ஏன் ஒரு தலைமுறை கடந்து கூட வரலாம். ஆனா கண்டிப்பா செயலுக்கு விளைவு வந்தே தீரும். அதை யாராலும் மாற்ற முடியாது. இதுதான் இறை நீதி கூர்தலறம். நல்ல செயல் செய்தால் நல்ல விளைவு வரும், தீய செயல் செய்தால் தீய விளைவு வரும். இதுதான் இறை நீதி, லா ஆஃப் நேச்சர். இந்த இறை நீதி தான் விதி. இந்த விதியை மதியால் அறியலாம், வெற்றி பெறலாம். நம்முடைய மதியை பயன்படுத்தி நமக்கு என்ன வேண்டும்? நல்ல விளைவு வேண்டுமா, தீய விளைவு வேண்டுமா? நல்ல விளைவு வேணும்னா அப்போ
நல்ல செயல்களை தான் செய்ய வேண்டும். நாம என்ன நினைக்கிறோம், தப்பு செஞ்சா யாரு நம்மள பார்க்க போறாங்க, யார் நம்மள பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நாம நினைக்கிறோம். ஆனா நமக்குள்ள ஒருத்தர் இருக்காரு, அவரு எப்பவுமே நம்மள பார்த்துட்டே இருக்கிறாரு, கண்காணிச்சுட்டே இருக்கிறாரு. அவர்தான் நம்மோட கருமையம். நாம செய்யறத எல்லாமே நூல் பிசகாம பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. நாம செஞ்ச செயலுக்கு என்ன விளைவு வருதோ அதை வச்சுதான் அது நல்ல செயலா தீய செயலான்னு தீர்மானிக்கணும். நல்ல செயல் செய்தால் நல்ல விளைவு வரும், தீய செயல் செய்தால் தீய விளைவு வரும். எது செஞ்சாலுமே விளைவு கண்டிப்பா வரும். அதை நாம அனுபவிச்சுதான் ஆகணும். செயல் விளைவு தத்துவமே இறை நீதி. தவறு இன்றி தக்கபடி இறைவனால் வழங்கப்படும் நீதி. வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். வினையை விதைச்சா வினையத்தான் அறுக்கணும், திணைய விதைச்சா திணையத்தான் அறுக்கணும். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. இப்போ நமக்கு நடக்கக்கூடிய தீமை காரணம் மத்தவங்கள நாமலாம். நமக்கு தீமை நடக்குதுன்னா மத்தவங்க தான் காரணம் இல்ல, நாம தான் அதுக்கு காரணம். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. ஒரு செயலின் விளைவு நமக்கு துன்பமாக மாறுது அப்படின்னா அதுக்கு காரணம் நாம தான். ஒரு விசேஷ வீட்டுக்கு போறோம், நிறைய பதார்த்தங்கள் பரிமாறுறாங்க, நாம என்ன செய்யறோம், நமக்கு தேவையானதை மட்டும் சாப்பிட்டு வரணும். அப்படி செஞ்சோம்னா நமக்கு எந்த துன்பமும் வராது. நாம என்ன பண்றோம், ருசியா இருக்குன்னு நிறைய சாப்பிடுறோம், நிறைய சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிடுறோம். வீட்டுக்கு போன பின்னாடி என்ன ஆகுதுங்க, செரிமானம் ஆக முடியாம வயிறு உப்புசம் ஆகுது, வயிறு வலிக்க ஆரம்பிக்குது, நைட்டு சரியா தூங்க முடியல. இப்ப நாம இந்த விசேஷ வீட்டுல நிறைய பதார்த்தங்கள் வச்சதுனாலதான் எனக்கு வயிறு வலி வந்துச்சுன்னு சொன்னா அது எப்படி கரெக்டா இருக்காது. அத போலதான் இந்த வயிறு வலிக்கு யார் காரணம், நாம தான் காரணம். நாம நம்ம தேவையை உணர்ந்து அளவா சாப்பிடாம நிறைய சாப்பிட்டதான் இந்த வயிற்று வலிக்கான காரணம். அளவோட சாப்பிட்டு நிறுத்தி இருந்தோம்னா நமக்கு வயிற்று வலி வந்திருக்காது. அப்போ நமக்கு நேர்ந்த துன்பத்திற்கு யார் காரணம், நாம தான் காரணம். விதை ஒன்று போட்டால் சுரை ஒன்றா முளைக்கும், நாம என்ன விதைக்கிறோமோ அதுதான் முளைக்கும். வேப்பங்கொட்டையை நட்டு வச்சுட்டு பலாப்பழம் வேணும், மாம்பழம் வேணும், அதுவும் இனிப்பான மாம்பழம் வேணும்னு கேட்டோம்னா கிடைக்குங்களா? வேப்பங்கொட்டையை போட்டா வேப்பம்பழம் தான் வரும். நல்ல செயல் செஞ்சா நல்ல விளைவுதான் வரும், தீய செயல் செஞ்சா தீய விளைவுதான் வரும். இப்போ இந்த இயேசுநாதர் அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறது, கைது செய்து கொண்டு போறதுக்காக ராஜாவுடைய பணியாட்கள் வருகிறார்கள். அப்பொழுது இயேசுநாதருடைய சீடர் பேதுரு என்பவர் கத்தி எடுத்துட்டு அவரை தடுக்க போறாங்க. அப்ப தடுக்க போகும்போது இயேசுநாதர் சொல்றாரு, கத்தி எடுத்தவன் கத்தியாலான் சாவன், அதனால கத்தியை உள்ளே போடு அப்படின்னு சொல்றாரு. அப்போ நல்ல செயல் செஞ்சா நல்ல விளைவு வரும், தீய செயல் செய்தால் தீய விளைவு வரும். For every action there is an equal and opposite reaction என்ற நியூட்டனின் தத்துவம் இதைத்தான் சொல்கிறது. நாம என்ன செய்கிறோமோ இதை நாம உணராம, அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வயப்பட்ட தன்மை, தன் முனைப்பு, அளவு மீறி முறை மாறி செயல் செய்கிறோம், அதற்கு தக்க விளைவு வருகிறது. அருட்தந்தை அவர்கள் சொல்றாங்க, சிறிது கூட தவறாமல் பிழை இல்லாமல் அன்பும் கருணையுமே இயல்பாக அமைந்த இறைநிலை ஜீவன்களிலிருந்து எழும் செயல்களுக்கு தக்கபடி அளிக்கின்ற விளைவுதான் இறை நீதி. செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பிருக்க பயனென்ன தவறிழைத்து பரமனை வேண்டுவதால். தப்பு பண்ணிட்டு சாமி கிட்ட போய் வேண்டுனா அவர் விட்டுடுவாரா? நாம செஞ்ச தவறான செயலுக்கு விளைவா நமக்கு துன்பம் வந்துதான் தீரும். அத நாம அனுபவிச்சுதான் ஆகணும். அதை விட்டுட்டு சாமி கிட்ட போய் நான் உண்டியல காசு போடுறேன், முடி கணக்கை கொடுக்குறேன், அதை பண்றேன் இதை பண்றேன் அப்படி வேண்டுதல் வச்சுக்கிட்டா சரியாயிடுமா? இல்ல, நாம செஞ்ச செயலுக்கு விளைவை நாம அனுபவிச்சுதான் ஆகணும். இங்க நிறைய பேருக்கு இந்த டவுட் இருந்துகிட்டே இருக்கும், நாம நல்லவங்களா தானே இருக்கிறோம், என் மனசெறிஞ்சு யாருக்கும் எந்த கெடுதலும் செஞ்சதே இல்லையே, மத்தவங்களுக்கு நான் நல்லது மட்டும்தான் செய்யறேன், நமக்கு ஏன் துன்பம் வருது? அதே நேரம் தப்பு செய்யறவங்க, மத்தவங்களுக்கு கெடுதல் செய்யறவங்க எல்லாம் நல்லா தானே இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும்.
ஒரு தராசுல ஒரு பக்கம் 1 கிலோ எடைக்கல் வச்சிருக்கிறோம், இன்னொரு பக்கம் 995 கிராம் பொருள் வச்சிருக்கோம். அப்போ தராசு எந்த பக்கம் கீழே இருக்கிறோம்? அந்த 1 கிலோ கல் இருக்கிற பக்கம் தான் கீழே இருக்கும். 995 கிராம் மேல கிராம் இருக்கிறது அந்த பொருள் இருக்கிறது மேல இருக்கும். அப்போ அந்த 5 கிராம் வச்சாதான் அது 1 கிலோ ஆகிட்டு அது சமமாகும். இன்னும் கூட வச்சா அது கீழே இறங்க ஆரம்பிக்கும். அது போலத்தான் தீயவர்கள் நல்லா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய முன்னோர்கள் ஏதாவது நல்லது செஞ்சிருப்பாங்க. அப்படி அந்த நல்லதை அவங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறனாலதான் அவங்க நல்லா இருக்கிறாங்க. நமக்கு பார்க்கிறதுக்கு அவங்க நல்லா இருக்கிறது மாதிரி தான் தெரியும். ஆனால் தராசு எப்படி 1 கிலோ வந்த உடனே 1 கிலோக்கு மேல வந்த உடனே அது கீழே இறங்குதோ, அது போல அவங்க அந்த நல்ல பதிவுகள் எல்லாம் அனுபவிச்ச பின்னாடி கண்டிப்பாக அவங்களுக்கு துன்பம் வந்தே தீரும். தெய்வம் நின்று கொள்ளும்னு சொல்லுவாங்க. தெய்வம் கண்டிப்பாக நீதி கொடுத்தே தீரும். கண்டிப்பா அதுக்கு நீதி கொடுக்கும். ஒரு ஊர்ல புதுசா ஒரு ஹோட்டல் திறந்து இருக்கிறாங்க. அங்க புதுசா ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. நீங்க சாப்பிடுறதுக்கு நீங்க பே பண்ண வேண்டியது இல்ல, உங்க பேரன் கிட்ட நாங்க வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேர் அந்த ஹோட்டலுக்கு போறாங்க. போயிட்டு அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி சாப்பிடுறாங்க. கடைசியில பில் பே பண்ண போகும்போது அவங்க சொல்றாங்க, ஒரு பில்ல காமிச்சு இந்த பே பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்க கேக்குறாங்க, சாப்பிட போனவங்கள கேக்குறாங்க, நீங்க தான் சாப்பிட்டதுக்கு காசு தர வேண்டாம்னு சொன்னீங்களே, இப்ப ஏன் பில்லு கொடுக்குறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அந்த ஹோட்டல்கார் சொல்றாங்க, இது நீங்க சாப்பிட்டதுக்கான பில் இல்ல, உங்க தாத்தா பாட்டி சாப்பிட்டதுக்கான பில்லு, அவரோட பேரனாக நீங்க இதை கட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நாம நம்முடைய முன்னோர்கள் செய்த செயலுக்குமே நாம் அந்த விளைவு நாம அனுபவிச்சுதான் ஆகணும். மனிதன் செயல்களை செய்கிறான், அதற்கு கூலியாக இறைவன் வருகிறான். கூலி கணக்கை இறைவன் மனிதனின் செயலிலேயே வைத்து இருக்கிறான். நோக்கம், திறமை, தொடர்பு கொள்ளும் பொருள், இடம், காலம் ஆகிய 5ம் கூடிய எந்த செயலுக்கும் தக்க விளைவாக உருவாகி வெளிப்படுகின்றன. இறைநீதி என்பது சிறிது கூட பிழையின்றி செயலுக்கேற்ப வெளியாகும் விளைவு. இறையாற்றலின் திருச்செயலாகும். தப்பு கணக்கிட்டு தானொன்றை எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விதி ஒழுங்கமைப்பிற்கு ஒத்தபடி அப்போதைக்கு அப்போது அளிக்கும் சரி விளைவு. எப்போதும் கவலையுற்று இடர்படுவார் இதை உணராதவர். தப்பு கணக்கிட்டு நாம ஒண்ணு தப்பா நினைச்சிட்டு உன்னை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம். அப்போ அந்த இயற்கை விதி சும்மா விடுமா? இல்ல, நாம செஞ்ச செயலுக்கான விளைவை கண்டிப்பாக கொடுக்கும். இதை தெரியாம என்ன பண்ணுவாங்க, இதை உணராதவர்கள் அதை நினைச்சு தான் துன்பம் அடைகிறத நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பையன் இருக்கிறான், அவன் எப்பவுமே விளையாடிட்டே இருக்கிறான். அவங்களோட பேரண்ட்ஸ் சொல்றாங்க, தம்பி படிப்பான்னு சொல்றாங்க, அவன் கேட்க மாட்டேங்கிறான். எக்ஸாம் வருது, அப்பவும் படிக்க சொல்றாங்க, அப்பவும் அவன் கேட்க மாட்டேங்கிறான். எப்பவுமே விளையாடிக்கிட்டே இருக்கிறான். பரீட்சை வருது, போய் பரீட்சை எழுதுறான். அவன் போயிட்டு நான் பரீட்சை எழுதிட்டேன், போய் பரீட்சை எழுதினாலே நான் பாஸ் ஆடுவேன் அப்படின்னு நினைச்சானா அது நடக்குங்களா? பரீட்சையெல்லாம் முன்னாடியே படிச்சு வச்சிருந்து போய் எழுதினா தானே நம்ம நல்ல மார்க் வாங்கி பரீட்சையில பாஸ் ஆக முடியும். இவன் நான் பரீட்சை எழுதினாலே நான் பாஸ் ஆயிடுவேன் நினைச்சா ஆக முடியுங்களா? ஆக முடியாது. அப்போ நாம தப்பா இவன் தப்பா நினைச்சுக்கிறான். நம்ம போய் பரீட்சை எழுதினாலே பாஸ் ஆயிடலாம்னு ஒரு தப்பா நினைச்சிருக்கான். அப்போ நாம உன்னை தப்பா எதையாவது உன்னை நினைச்சிட்டு உன்னை செய்யறோம். ஆனால் இறைவன் என்ன செய்யறான்? நாம செஞ்ச தப்புக்கு கரெக்டான கூலியை கொடுத்து விடுகிறான். உள்ளதை உணர்தல், அல்லதை விடுதல், நல்லதை செய்தல். உள்ளதை உணர்தல்னா செயலுக்கு விளைவு கண்டிப்பா உண்டு அப்படின்ற உண்மையை உணர்ந்து கொள்வது. எந்த செயல் செஞ்சாலுமே அதுக்கு விளைவு கண்டிப்பா உண்டு அப்படின்ற நாம உணர்ந்து கொள்ளுதல். அல்லதை விடுதல், அல்லதை விடுதல்னா நல்ல செயல் செய்தால் நல்ல விளைவு வரும், நல்ல பதிவு ஏற்படும், இன்பம் உண்டாகும். தீய செயல் செய்தால் தீய விளைவு வரும், தீய பதிவு ஏற்படும், துன்பம் உண்டாகும். இதை நாம உணர்ந்து கொண்டு தீய செயல்கள் செய்ய தரக்கூடிய தீய விளைவை தரக்கூடிய செயல்களை தவிர்க்க வேண்டும். அதாவது அல்லதை விடுதல், தீய செயல்களை விடுதல். நல்லது செய்தல், நல்ல செயல் செய்தால் இன்பம் வருகிறது. அப்ப நாம நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு எதை விட்டு செல்ல போகிறோம் என்றால் நிறைய காசு, பணம், காரு, பங்களா அதையே விட்டு செல்ல போகிறோம்? இல்லை, நம்முடைய தூய்மையான கருமையத்தை, நல்ல பதிவுகளை விட்டு போகணும். அதுக்காக நாம நல்ல செயல்களை
செய்ய வேண்டும். நல்ல செயல்கள் செய்து நல்ல விளைவை ஏற்படுத்தி நல்ல பதிவை நம்முடைய கருமையத்தில் பதிய விட்டு நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு தூய்மையான நல்ல கருமையத்தை விட்டு சொல்வோம். டாக்டர் கிட்ட போனா என்ன கேக்குறாங்க? பிபி இருக்கா, சுகர் இருக்கா, உங்க அப்பா அம்மாக்கு தாத்தா பாட்டிக்கு யாருக்காவது இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. அவங்களுக்கு இருந்தா அது ஜீன் மூலமாக அடுத்த சந்ததிக்கும் பரவுகிறது. தாத்தா பாட்டி நமக்கு சொத்து மட்டும் கொடுத்துட்டு போறது இல்ல, அவங்களுடைய பாவ புண்ணிய பதிவுகளையும் சேர்த்து கொடுத்துட்டு தான் போறாங்க. நாம அடுத்த தலைமுறைக்கு எப்பொழுதும் நல்லதே நடக்கணும்னா நாம என்ன செய்யணும்? இனி செய்யக்கூடிய எந்த செயலாக இருந்தாலும் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ அறிவிற்கோ துன்பம் தராத செயல்களாகத்தான் இருக்க வேண்டும். முற்கால அனுபவம், தற்கால சூழ்நிலை, எதிர்கால விளைவு என்னும் முக்கால ஞானம் மனிதனில் இருக்கிறது. நாம் என்ன செய்யணும்? சிந்திச்சு பார்த்து அளவு முறை மீறாமல் விளைவறிந்த விழிப்பு நிலையோட செயல்களை செய்தால் விளைவுகள் எப்பொழுதும் இனிமையாகவே இருக்கும். ஒரு செயலை செய்தால் நிச்சயம் விளைவு வரும். விளைவானது இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பம் என வரும். அது உடனே வரலாம் அல்லது காலம் தாழ்த்தியும் வரலாம். ஆனால் நிச்சயம் வந்தே தீரும். நம் நோக்கம், திறமை, தொடர்பு கொள்ளும் பொருள், நபர் இவற்றிற்கு ஏற்ப விளைவானது வருகிறது. ஒரு செயலை செய்வது நாம், அதன் விளைவை தருவது இறைநிலை. நல்ல விளைவு வேண்டுமானால் நல்ல செயல்களை செய்ய வேண்டும். முன் அனுபவம், தற்கால சூழ்நிலை, எதிர்கால நன்மை என்ற முக்காலம் உணர்ந்து விளைவறிந்த விழிப்புடன் செயலாற்றினால் வெற்றி என்பது நிச்சயம். என்னோட பையன் சின்ன பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தான். செகண்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறான்னு நினைக்கிறேன். அப்போ அவன் ஸ்கூல்ல இருந்து வரும் பொழுது வந்து ஏதோ ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருந்தான். என்னதான் சொல்றான் அப்படின்ட்டு நான் அவன்கிட்ட, தம்பி என்னடா சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டேன். அவன் சொன்னான், அம்மா கர்மா இஸ் பூமராங், கர்மா இஸ் பூமராங் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். என்னடா இது புதுசா சொல்ற, யார் சொல்லி கொடுத்தான்னு கேட்டா, கிளாஸ்ல மிஸ் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னான். இதுக்கு மீனிங் சொன்னாங்களா அப்படின்னு கேட்டேன். சொன்னாங்கம்மா, கர்மா இஸ் பூமராங்னா நாம தப்பு செஞ்சோம்னா நமக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும், நல்லது செஞ்சோம் நமக்கு குட்ஸா எது நடக்கும், குட் திங்ஸ் நடக்கும் அப்படின்னு சொன்னான். அப்போ இந்த செயல் விளைவு தத்துவத்தை நாம எங்க இருந்து கொடுக்கணும்னு பார்த்தோம்னா, அந்த சிறு குழந்தைகளிலிருந்தே அந்த செயல் விளைவு தத்துவத்தை பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளிலிருந்தே இந்த செயல் விளைவு தத்துவத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். அதனால நம்ம மகரிஷி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நம்முடைய மனவளக்கலையை பள்ளி கல்வித்துறைகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று இப்போ பள்ளிகள் எல்லாவற்றிலுமே சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த செயல் விளைவு தத்துவம் எல்லாருமே தெரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு மிகச்சிறந்த தத்துவம். இந்த செயல் விளைவு தத்துவம் தெரியாம யாருமே இருக்கக்கூடாது. ஒரு சினிமாவில் கூட சொல்லுவாங்க, அவர் செத்து போயிடுவாரு, அந்த நடிகர் செத்து போயிடுவாரு, உடனே நரகத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. நரகத்துக்கு கொண்டு போனேன்னா அவங்க சொல்லுவாங்க, இதெல்லாம் தப்புன்னு தெரியாதாப்பா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப இவரு கேட்பாரு, சித்திரகுப்தர் கேட்பாரு. அப்ப இவர் சொல்லுவாரு, இதெல்லாம் தப்புன்னு தெரிஞ்சிருந்தா நாங்க செஞ்சிருக்க மாட்டோமே, நாங்க தப்புன்னு தெரியாதனாலதான் நாங்க இதெல்லாம் செஞ்சிட்டோம், எங்களுக்கு யாராவது சொல்லி கொடுத்துருக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அப்போ இதையெல்லாம் இந்த குறையை போக்குவதற்காகத்தான் மனவளக்கலை நமக்கு மிகவும் அற்புதமாக பல தத்துவங்களை நமக்கு கொடுத்திருக்கு. இந்த நமது அருள் தந்தை அவர்கள் மிகச்சிறந்த தத்துவங்களை நமக்காக வடிவமைத்து கொடுத்திருக்கிறார்கள். இந்த செயல் விளைவு தத்துவத்தை நாம உணர்ந்து கொண்டு நம்ம வாழ்க்கையிலே கடைபிடித்து வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பாக, அமைதியாக, இன்பமாக இருக்கும் என்று கூறுகிறேன். அடுத்தது கர்மயோகம். மனித வாழ்வு தான், சமுதாயம், இயற்கை என்ற மூன்றின் இணைப்பில் நடைபெறுகிறது. இதன் முக்கிய தத்துவத்தை உணர்ந்து கொண்டு அதை மதித்து வாழும் பொழுதுதான் தனி மனித வாழ்வு இனிமையும் அமைதியும் நிறைந்ததாக இருக்கும். இவற்றை விளக்கி மக்களை பண்படுத்துவதே மதங்களின் அடிப்படை நோக்கமாகும். இயற்கையின் இயக்க நியதிகளை அறிந்து அதை மதித்து வாழும் சிறப்பு முறையே இறை வழிபாடு ஆகும். தனக்கும் சமுதாயத்திற்கும் உள்ள தொடர்பு, சமுதாய கட்டமைப்பு ஆகியவற்றை முழுமையாக உணர்ந்து
மதித்து வாழும் இரண்டாவது நெறிதான் அற நெறியாகும். இதில் ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற மூன்றும் அடங்கும். மனித வாழ்க்கை இனிமையும் அமைதியும் நிலவ 4 நிலைகளில் இணக்கம் இருக்கணும்னு சாமிஜி சொல்றாங்க. என்னென்ன 4 நிலைன்னு பார்த்தோம் அப்படின்னா, உடலுக்கும் மனதிற்கும், தனி மனிதனுக்கும் சமுதாயத்திற்கும், தனி மனிதனுக்கும் இயற்கை நியதிகளுக்கும். உடலுக்கும் உயிருக்கும் இணக்கம் இருந்தால்தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். உயிருக்கும் மனதிற்கும் இணக்கம் இருந்தால்தான் உயிரின் படர்க்க நிலையாக மனமும் இணக்கமாக இருக்கும். அப்போ மனம் அமைதியாக இருக்கும். தனி மனிதனுக்கும் சமுதாயத்திற்கும் இணக்கம் இருக்கும் பொழுதுதான் நட்பு நலம் சிறந்து ஓங்கும். சக மனிதர்களோடு ஒத்தும் உதவியும், யாருக்கும் துன்பம் தராமலும் துன்பப்படுவோருக்கு உதவியும் வாழ்வோம். தனி மனிதனுக்கும் இயற்கை நிகதிகளுக்கும் இணக்கம் இருக்கும் பொழுதுதான் நாம் இயற்கையை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றபடி வாழ்க்கையை, இயற்கை நிகழ்ச்சிகளை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை வருகிறது. ஒரு துன்பம் வந்தால் தன்னை எப்படி தற்காத்துக் கொள்வது என்ற அறிவும் கிடைக்கிறது. இயற்கை பேரழிவிலிருந்து அவனுக்கு காப்பு கிடைக்கிறது. நம்முடைய வாழ்க்கை இனிமையாக இருக்கணும்னா 5 விஷயங்கள்ல மனதையும் உடலையும் சீரமைச்சுக்கணும்னு சொல்லிட்டு மகரிஷி சொல்றாங்க. என்னென்ன 5 விஷயங்கள் பார்த்தோம்னா, ஏற்பு திறன், ரிசப்டிவிட்டி, கூர்த்த நுண்ணறிவு அல்லது நுண்மான் நுழை புலன், பெர்ஸ்பிகாசிட்டி. 3வது ஆக்க அறிவு, கிரியேட்டிவிட்டி. 4வது சூழ்நிலையை உணர்ந்து ஒத்துப்போதல் அல்லது இணக்கம், அடாப்டபிலிட்டி. 5வது பெருந்தன்மை, மேக்னானிமிட்டி. ஃபர்ஸ்ட் ஏற்புத்திறன் அப்படின்னா ஒரு நல்ல விஷயத்தை, கருத்தை யார் சொன்னாலும் நாம் அதை ஏற்றுக்கொள்வது. நீ சொன்னா நான் ஏன் கேட்கணும், நீ சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், நான் அவங்க சொன்னாதான் கேட்பேன் அப்படின்லாம் சொல்றது கிடையாது. ஒரு நல்ல விஷயத்தை யார் சொன்னாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்வது. அடுத்தது கூர்த்த நுண்ணறிவு அல்லது நுண்மான் நுழை புலன். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை அதன் அடி ஆழம் வரை நுணுகி சென்று அதன் உண்மை தன்மையை அறிந்து கொள்ளும் அறிவு நுண்மான் நுழை புலன் ஆகும். அடுத்தது ஆக்க அறிவு, கிரியேட்டிவிட்டி. எந்த செயல் செய்தாலும் அதை கிரியேட்டிவிட்டியாக செய்வது. 4வது சூழ்நிலையை உணர்ந்து ஒத்துப்போதல் அல்லது இணக்கம், அடாப்டபிலிட்டி. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதற்கு ஏற்றபடி நம்மை மாற்றிக்கொண்டு அந்த சூழ்நிலைக்கு ஒத்து போதல். ஒரு புது ஐடியா யாருன்னா சொன்னாங்கன்னா அதை எல்லாருக்கும் ஒத்து போற மாதிரி இருந்துச்சுன்னா அதை நாம உடனே அதை ஏத்துக்கிடுவாங்க. ஒரு புது இடத்துக்கு போறோம், அங்க நமக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் இருக்குமான்னு பார்த்தா இருக்காது. சில விஷயங்கள் பிடிக்காத மாதிரி தான் இருக்கும். அப்ப நாம என்ன பண்ணுவோம்னா அந்த சூழ்நிலையை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப நம்மை மாற்றிக்கொள்வோம். அடுத்தது பெருந்தன்மை, மேக்னானிமிட்டி. ஒருத்தர் கூட கருத்து வேறுபாடு ஏற்படும் பொழுது நாம சொல்றது சரியா இருந்தாலும் கூட, அடுத்தவர் சொல்வது தவறாக இருந்தால் கூட நாம் அந்த சூழ்நிலையை விட்டு கொடுத்து போகணும். அப்ப விட்டு கொடுத்து போனாதான் பகைமை வளராது, நட்பு கெடாது. நாம கூட சொல்லுவோம் இல்லையா, ஒருத்தர் ஒருத்தருக்கு கெடுதல் செஞ்சிருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வந்த உடனே இவங்க ஓடி போயிட்டு உதவி செஞ்சிருப்பாங்க. அப்ப நம்ம சொல்லுவோம், இவங்க அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் கொடுத்தாங்க, ஆனாலும் கூட அவங்க எவ்வளவு பெருந்தன்மையோட போயிட்டு உடனே ஓடி போயிட்டு உதவி செய்யறாங்க அப்படி சொல்லுவோம் இல்லையா. அப்போ இந்த பெருந்தன்மை நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அடுத்தது நிஷ்காமிய கர்மம். பிறர் உணர்விற்கும் தேவைக்கும் மதிப்பளிந்து தனது தேவைகளை குறைத்து கொண்டு பிறருக்கு உதவி வாழ்தலே நிஷ்காமிய கர்மம் ஆகும். அதாவது எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம மத்தவங்களுக்கு உதவி செய்யறது. இவங்களுக்கு இந்த உதவி செய்தா அவங்க நமக்கு திரும்ப ஏதாவது செய்வாங்களா அப்படின்னு எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம செய்வதுதான் நிஷ்காமிய கர்மம். எதையும் எதிர்பாராமல் செய்வது நிஷ்காமிய கர்மம். இதைத்தான் தொண்டு அப்படின்னு சொல்றாங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல்
முழு அர்ப்பணிப்பு உணர்வோடு எதையும் எதிர்பார்க்காமல் செய்வதே தொண்டு ஆகும். இந்த சமுதாயம் தான் நம்மை பாதுகாத்து பராமரித்து வருகிறது. அதோடைய வளம் குன்றாமல் இருக்க நாம் நம்முடைய பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டும். இதுவே நன்றி உணர்வாகும். நிஷ்காமிய கர்மம்னா எதையுமே எதிர்பார்க்காம செய்யறது. காமிய கர்மம்னா இவங்க நமக்கு இதனை செஞ்சோம்னா அவங்க திரும்ப நமக்கு ஏதாவது செய்வாங்களா அப்படின்னு எதையாவது எதிர்பார்த்து செய்வது காமிய கர்மம். இப்ப கர்ம யோகம்னா என்னன்னு பார்ப்போம். கர்ம யோகம் அப்படின்னா கர்மா குட்டல் யோகம். கர்மம் என்றால் செயல், கர்மா என்றால் செயல், யோகம் என்றால் அற வாழ்வு. மனதையும் செயலையும் ஒழுங்குபடுத்தி கொண்டு நல்ல முறையில் தனக்கும் பிறருக்கும் தற்காலத்திலும் பிற்காலத்திலும் தீமை இல்லாத நன்மையே விளைவிக்க கூடிய முறையில் செயல் ஆற்றி வரும் பண்புதான் அறம். அதாவது எப்பவுமே நன்மையே செய்யக்கூடிய, நல்லதே நடக்கக்கூடிய செயல்கள் செய்யறதுதான் அறம். ஆகவே கர்மயோகம் என்பது விளைவை தெரிந்து கொண்டு செயல்களை முறைப்படுத்தி அறநெறியோடு வாழக்கூடிய ஒரு தவ வாழ்வு ஆகும். அதாவது கர்மயோகம் என்பது நம்ம செய்யக்கூடிய செயல்களோட விளைவை தெரிந்து கொண்டு அந்த அந்த விளைவுக்கு தெரிஞ்சுட்டு நாம செய்யக்கூடிய செயல்களை முறைப்படுத்தி, அந்த முறைப்படுத்திட்டு எப்படி இருக்கணும் அந்த செயல் அறநெறி சார்ந்ததாக இருக்க வேண்டும். இதைத்தான் கடமை அறம் அப்படின்னு சொல்றாங்க. கடமை அறத்தில் முக்கியமான 2 தத்துவங்கள் இருக்கின்றன. ஒன்று நன்றி உணர்வு, மற்றொன்று விளைவறிந்த விழிப்பு நிலை. நன்றி உணர்வு நம்முடைய உயிருக்கோ உடலுக்கோ அறிவிற்கோ நலமான ஒன்றை, இன்பத்தை அனுபவிக்கின்ற போது அது யார் மூலமாக வந்ததோ அவரை நினைத்து நன்றி சொல்வது. நாம பசியோட இருந்துப்போம், அப்ப யாருன்னா நமக்கு சுவையான சாப்பாடு கொடுத்திருப்பாங்க. ஒரு தத்துவம் புரியாமல் இருந்திருப்போம், அப்ப ஒருத்தர் அதை சுலபமான முறையில நம்ம புரிய வச்சு இருப்பாங்க. அப்போ அதை நினைத்து நாம அவருக்கு எப்பொழுதுமே நன்றி உணர்வோட இருக்கணும். இந்த காலத்துல நன்றி உணர்வை யார்கிட்டயுமே எதிர்பார்க்க முடியறதில்ல. நமக்கு நல்லது செய்தவங்க எப்பவுமே மறக்காம ஞாபகம் வச்சுட்டே இருக்கணும். காலம் சூழ்நிலை வரும் பொழுது நம்மால என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும். கடமையறத்துல நன்றி உணர்வு மிக ஒரு முக்கியமானதா மகரிஷி அவர்கள் வச்சிருக்கிறாங்க. ஒரு பிடி உணவில் உலக ஒற்றுமை கண்டிடு, உழைப்பால் பதில் உலகிற்கு தந்திடு அப்படின்னு மாக்கோளத்துல மகரிஷி அவர்கள் சொல்றாங்க. நாம உண்ணக்கூடிய உணவில், அந்த ஒரு பிடி உணவில் இந்த உலக மக்கள் அத்துணை பேரோடைய உழைப்பும் அறிவும் இணைந்து இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நெல் விளைவித்த விவசாயி, அவருக்கு துணை புரிந்த கூலி தொழிலாளி, அரிசியாக மாற்றி கொடுத்தவங்க, அந்த இயந்திரத்தை கண்டுபிடித்த விஞ்ஞானி, அந்த இயந்திரம் தயாரிப்பதற்கு தேவையான உலோகத்தை கண்டுபிடித்தவர், அந்த அரிசியை விற்கும் கடைக்காரர் என்று பல பேருடைய உழைப்பு அந்த ஒரு பிடி உணவில இருக்குது. அப்போ நாம என்ன பண்ணோம், அத்தனை பேருக்குமே அந்த நன்றி உணர்வோட நாம இருக்கணும். அந்த நன்றி உணர்வு நமக்கு சமுதாயத்தில் மேல் இருக்க வேண்டும். சமுதாயத்தில் நாம் என்ன திருப்பி செய்யணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த சமுதாயத்திலும் தான் நாம் எல்லாத்தையுமே வாங்கிக்கிறோம். அப்போ நாம திரும்ப அந்த சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ற அந்த நன்றி உணர்வோடு நாம இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் சமுதாயம் செழிப்போட இருக்கும், அறவாழ்வு சிறக்கும், அன்பு மிளிரும். விளைவருந்த விழிப்பு நிலை. மனிதனின் ஆற்றல் எண்ணம், சொல், செயல் என்ற 3 வகையில் செயல்படுகிறது. எண்ணத்தால் சொல்லும், சொல்லால் செயலும் உண்டாகின்றன. ஒரு எண்ணத்தை எண்ணி அப்படியே விட்டுட்டோம், அதனால என்ன ஆக போகுதுன்னு நினைச்சோம்னா, ஆனா அந்த ஒரு எண்ணமே பல தடவை மீண்டும் மீண்டும் எண்ணும் பொழுது அந்த எண்ணம் சொல்லாக மாறி மனித உடலை பயன்படுத்தி செயலை செய்துவிடும். அத்தகைய வலிமை படைத்தது எண்ணம். அந்த எண்ணம் செயலாக மாறும் பொழுது அதிலிருந்து ஒரு விளைவு வரத்தான் செய்யும். ஒரு எண்ணம் தோன்றுகிறதுனா அது நம்மால செய்ய முடியலன்னா அந்த எண்ணம் என்ன செய்யுங்க, யாரால அது செய்ய முடியுமோ அவர்கிட்ட போய் அவரோட எண்ணமாக மாறி அவரை செயல் செய்ய வைத்திடும். எந்த ஒரு செயல் செய்தாலும் அதற்கு ஒரு விளைவு உண்டு. அப்போ நாம செய்யக்கூடிய செயல்
என்ன விளைவு வரும் என்பதை உணர்ந்து கொண்டு அதை முறைப்படுத்தி விளைவறிந்த விழிப்பு நிலையில் செயல்களை செய்ய வேண்டும். நல்லது செஞ்சா நல்லது வருது அப்படின்ற விழிப்பு நிலை நமக்கு இருக்கணும். 6வது அறிவை பயன்படுத்தி நமக்கு என்ன வேண்டும், அதை எதை கொண்டு எப்படி பெறுவது என்ற விளைவறிந்த விழிப்பு நிலையோடு அந்த செயலை முறைப்படுத்தி அளவோடு காலத்தோடு செய்து முடிக்க வேண்டும். விளைவறிந்த விழிப்பு நிலை, நன்றி உணர்வு இரண்டையும் மனதில் வைத்துக் கொண்டு இப்பொழுது நான் எங்கே இருக்கிறோம், எவ்வாறு இருக்கிறோம் என்று சிந்திக்க வேண்டும். அதாவது அதிகாரத்தில், சூழ்நிலையில், படிப்பில், அறிவில், செல்வத்தில் நாம எந்த நிலையில் இருக்கிறோம், அந்த நிலையில் இருந்து கொண்டு யாருக்கு என்ன நன்மை செய்ய முடியும் என்று ஆராய தொடங்க வேண்டும். ஒவ்வொருத்தருக்கும் 5 வகையான கடமைகள் உண்டு. அவை தான், குடும்பம், ஊர், உலகம், சுற்றம் என்ற 5 வகை கடமை நமக்கு இருக்குது. நம்ம கிட்ட இருக்கிற செல்வம், அதிகாரம், வயது, அறிவு இவற்றை கொண்டு மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது மன நிறைவு ஏற்படுகிறது. மன நிறைவு வரவில்லை என்றால் அங்கு ஏமாற்றமே மிஞ்சும். வாழ்வில் முன்னேற்றம் அடைய முடியாது. நம் பிறவியின் நோக்கம் அறிவின் வளர்ச்சி பெற்று எல்லா வகையிலும் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதே. எதிர்பார்க்கும் வரையில் நமக்கு மன நிறைவு என்பதே வரவே வராது. யாரையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் வகையில் இறைநிலை நம்மை படைக்கவில்லை. நாம ஏன் பிறருக்கு உதவி செய்யணும்னு பார்த்தோம்னா, நாம பிறக்கும் போது ஏதாவது கொண்டு வந்தோமா? இல்ல, எதுவுமே கொண்டு வரல. எல்லாமே இந்த சமுதாயத்திலிருந்து தான் நாம பெற்றோம். நாம உண்ணும் உணவு, உடுத்தும் உடை, நாம் அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்கள் எல்லாமே நம்ம சமுதாயத்திலிருந்து தான் நாம பெற்றது. நம்ம சமுதாயத்தில் வாங்கியதை நாம திரும்ப சமுதாயத்திற்கே தர வேண்டும் அல்லவா? இதுதான் நம்முடைய கடமை. அந்த நன்றி உணர்வு மத்தவங்களுக்கு நல்லது செய்ய எப்பொழுதுமே தயாராக இருக்கணும். ஒரு புறம் நாம கடனை மட்டும் வாங்கிக்கிட்டே இருக்கிறோம், நாம திரும்பி கொடுக்கவே இல்லை, இந்த சமுதாயத்திற்கு நாம திரும்பி தரவே இல்லை அப்படின்னா இந்த சமுதாயத்தில் ஏழ்மை ஏற்றத்தாழ்வு ஏற்பட்டு ஏழ்மை பெருகுகிறது. தான், குடும்பம், சுற்றம், ஊரார், உலகம் ஆகிய 5வருக்கு செய்ய வேண்டிய கடமையை நாம் உணர்ந்து கரெக்டா செஞ்சு முடிக்கணும். அப்படி செஞ்சாதான் இந்த சமுதாயம் பலமோடு இருக்கும். மதங்களின் அடிப்படை நோக்கம் என்னன்னா, இந்த உலகத்தில் தோன்றிய மதங்கள் எல்லாவற்றோட நோக்கத்தை ஆராய்ந்து பார்த்தால் 2 தான். ஒன்று இறை உணர்வு, மற்றொன்று அறநெறி. தனி மனிதன் தானும் நல்லா இருக்கணும், தன்னை சுற்றியுள்ள சமுதாயமும் நல்லா இருக்கணும் என்கின்ற போது அவனுக்கு ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற அறநெறி தேவைப்படுகிறது. அதே போல அவனுடைய அறிவை சிறுக சிறுக வளர்த்துட்டு போறதுக்கு அவனுக்கு பக்தி, விளக்கம், மெய்ப்பொருள் தெளிவு தேவைப்படுகிறது. எந்த மதமாக இருந்தாலும் அது மக்களுக்கு போதிப்பது இறை உணர்வும் அறநெறியும் ஆகும். எந்த செயல் செய்தாலும் அதற்கு விளைவு இருக்கிறது. செயலுக்கு விளைவு என்பது இயற்கை நிதி. அப்போ நல்ல செயல் செய்தால் நல்ல விளைவு வருகிறது, நல்ல பதிவு ஏற்படுகிறது. தீய செயல் செய்தால் தீய பதிவு ஏற்படுகிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு மதம் தோன்றிக் கொண்டே இருக்கிறது. இந்த காலத்திற்கு ஏற்ப மதம் எது என்று பார்த்தால் அது கர்மயோகம் தான். உலக பொது மதம் எது என்று பார்த்தால் கர்மயோகமே. செயல்கள் மூலம் நல்லது செய்வதுதான் கர்மயோகம். நம்முடைய செயல்கள் மூலம் மற்றவர்களுக்கு நல்லது செய்வதுதான் கர்மயோகம். அதற்கு நமக்கு என்ன வேணும்னா, நல்ல உடல் நலம் இருக்கணும், மனவளம் இருக்கணும், நம்முடைய கடமைகளை நாம புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய செயல்கள் மட்டும் நல்லதா வச்சுக்கிட்டா போதுமானதுன்னு பார்த்தோம்னா அப்படி இல்லை. இன்னும் சில விஷயங்கள் நாம செய்யணும். நம்முடைய கடமையை உணர்ந்து நாம் செயல்களை செய்வதற்கு நம்முடைய உடல் ஆரோக்கியம் மட்டும் இருந்தால் போதும்னு பார்த்தா இல்ல, இன்னும் வேறு விஷயங்கள் நமக்கு தேவைப்படுது. நாம பிறந்ததிலிருந்து இப்ப வர செஞ்ச பதிவுகள் எல்லாமே பிராரார்த்த கர்மமாக இருக்கிறது. நம் முன்னோர்கள் கிட்ட நாம் கொண்டு வந்தது சஞ்சித கர்மம். இந்த 2 பதிவுகளும் நம்ம கிட்ட இருக்குது. இந்த 2 பதிவுகள் நாம போக்க வேண்டும். அதற்கு நமக்கு என்ன வேணும்னா அகத்தவம் செய்யணும். உயிரின் மேல் மனதை வைத்து தவம் செஞ்சா நம்ம மனசு
ஸ்ட்ராங்கா ஆயிடும். அடுத்தது, தினம்தோறும் உணர்ச்சி வயப்பட்டு எத்தனையோ தவறான செயல்களை செய்கிறோம். நம்ம மன வலிமை சீரா வச்சுக்கிறதுக்கு எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான் யார் என்ற 5 விதமான பயிற்சிகள் நமக்கு தேவைப்படுது. இந்த பயிற்சி முறைகளை நாம் தினம்தோறும் செய்து கொண்டே வர வேண்டும். அப்படி செஞ்சாதான் நம்முடைய மன தூய்மையும் வினை தூய்மையும் அடைய முடியும். நாம எவ்வளவோ பதிவுகள் நம்ம கிட்ட வச்சிருக்கோம். அந்த பதிவுகளை நீக்கணும்னு, சரி செய்யணும்னா அதற்கு இறைநிலை நமக்கு ஒரு துன்பத்தை கொடுத்து, அந்த பிறர் மூலமாக ஒரு துன்பத்தை கொடுத்து அதை நேர் செய்கிறது. இறைநிலை அவரை கருவியாக கொண்டு நமக்கு அந்த துன்பத்தை கொடுக்கிறது. அவர் வெறும் கருவி மட்டும்தான். அதனால் அவரை திட்டுறதை விட்டுட்டு நாம வாழ்த்த வேண்டும். ஒரு துன்பம் வந்தது என்றால் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பதிவை நீக்கிறதுக்காக இன்னொருத்தர் மூலமாக ஒரு துன்பத்தை நமக்கு கொடுத்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பதிவை வினையை தீர்க்கிறது. நம்முடைய பதிவு கழிப்பதற்கு இவர் உதவி செய்தார் என்று நன்றி உணர்வோடு நாம அவரை வாழ்த்தணும். நாம அதை விட்டுட்டு அவர் மேல கோபப்பட்டு அவருக்கு தீங்கு செய்தோம்னா மேலுமே ஒரு தீய பதிவு உண்டாகிறது. நமக்கு அதன் விளைவாக தீய விளைவு வருகிறது. பகை, வெறுப்பு, பொறாமை, சினம் இவை மட்டும்தான் மிச்சம் இருக்கின்றன. பொதுவாக மக்கள் உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் மத்தவங்க கிட்ட எதையாவது எதிர்பார்க்கின்ற மனநிலைகள் தான் இருக்கிறார்கள். உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் செய்யக்கூடிய தீய செயல்கள் தீய விளைவை, தீய பதிவை ஏற்படுத்தி மக்களிடத்தில், சமுதாயத்தில் சிக்கல்களை ஏற்படுத்தி விடுகிறது. இதை போக்கி அமைதி நிலவ வேண்டுமானால் மக்கள் தத்தம் கடமையை உணர்ந்து செயலாற்ற வேண்டும். சின்ன குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரையில் நல்ல வழியில் வாழ வழிவகுக்க வேண்டும். நமது அருட்தந்தை அவர்கள் வகுத்து கொடுத்துள்ள பயிற்சி முறைகள் அதற்கு மிகவும் உதவி புரியும். அகத்தவம், அகத்தாய்வு செய்து நம் குணங்களை சீர்படுத்தி கொண்டு குணநல பேறு அடைகிறோம். மற்றவர்களுக்கு உதவி செய்தல், தன்னலம் கருதாது தொண்டு செய்தல். அப்படி செஞ்சா வாழ்நாள் முழுவதும் நாம் வாழும் காலத்திலேயே இறை உணர்வு பெற்று முழுமை பேறு அடைய முடியும். கர்மயோகத்தில் 10 நெறிகள் கொடுத்திருக்கிறாங்க மகரிஷி அவர்கள். அது என்னன்னு பார்க்கலாம். அன்னை, தந்தை, குரு, ஆட்சி தலைவர், தெய்வம் ஆகிய 5வரையும் மதித்து போற்ற வேண்டும். நம்மை பெற்றெடுத்த அன்னை, நம்மை வளர்த்து ஆளாக்கிய தந்தை, நமக்கு கல்வி கொடுத்த குரு, நாம் இருக்கக்கூடிய அந்த இடத்தினுடைய ஆட்சி தலைவர், தெய்வம், இந்த 5 பேரையுமே நாம மதித்து வாழ வேண்டும் என்று சொல்றாங்க. அடுத்தது 2வது நெறி, இறைநிலை என்னுள் எனது அறிவின் உட்பொருளாக உள்ளதை உணர்கிறேன். இறைநிலைதான் இறை துகளாகி பஞ்சபூதங்களாகி மனிதனாக வந்துள்ளது. என்னுடைய அறிவின் உட்பொருளாக அந்த இறைநிலைதான் இருக்கிறது என்பதை நாம உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்து 3வது, எண்ணம், சொல், செயல்கள் இவற்றில் துன்பம் செய்யாது விழிப்போடு இருப்பேன். நம்முடைய எண்ணம், சொல், செயல் இது எதுலையுமே யாருக்கும் துன்பம் செய்யாது. எப்போதுமே விழிப்போடவே இருக்கணும். நம்முடைய எண்ணம், சொல், செயல்கள் இது 3ஐயுமே எப்பவுமே விழிப்போட வச்சுட்டு அதற்கேற்ப செயல்களை செய்ய வேண்டும். மற்றவர்களுக்கு நலமே விளைவிக்க கூடிய செயல்களை செய்ய வேண்டும். உணவு, உழைப்பு, ஓய்வு, உடலுறவு, எண்ணம் ஆகிய 5இல் அளவு முறை காத்து வாழ வேண்டும். இந்த 5 விஷயங்களை அலட்சியப்படுத்தாமலோ முறை மாறாமலோ அளவு முறை காத்து வாழ வேண்டும். ஒழுக்கம், கடமை, ஈகை ஆகிய 3ம் இணைந்த அறவாழ்வு வாழ்வேன். ஒழுக்கம் என்பது தனக்கோ பிறர்க்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உயிருக்கோ துன்பம் தராத செயல்கள் செய்வதுதான் ஒழுக்கம். கடமை என்பது நமக்கு எல்லாருக்குமே 5 வகையான கடமைகள் இருக்குது. தான், சுற்றம், ஊரார், உலகம். தான், குடும்பம், சுற்றம், ஊரார், உலகம் என்ற 5 வகை கடமை எல்லா ஒரு தனி மனிதனுக்கும் இருக்கிறது. அந்த கடமையை உணர்ந்து அறவாழ்வு வாழ வேண்டும். அடுத்து ஈகை அப்படின்னா தன்னால்
வாழ வழி இல்லாதவர்களுக்கு, இந்த உலகத்திலே வாழ வழி இல்லாத எவ்வளவோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் தன்னால் முடிந்த அளவுக்கு ஈகை செய்வது, கொடுத்து உதவுவது. 6வது, தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகம் என்ற ஐவகை கடமைகளை செய்வேன். 7வது, சமுதாயத்தில் ஆன்மீக அறிவு பெறவும் உலக அமைதி பெறவும் தொண்டு செய்வேன். இந்த சமுதாயத்துல எல்லாருமே ஆன்மீக அறிவு பெறணும், அதே போல தனி மனித அமைதி மூலமே உலக அமைதி ஏற்படும் என்று சாமிஜி சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அந்த உலக அமைதி ஏற்படுவதற்கு என்னால முடிந்த தொண்டை நான் மனதார செய்வேன். அடுத்தது, பெண் குலத்தை நன்றி உணர்வோடு மதிப்பேன். பெண் குலத்தை எப்பொழுதுமே நன்றி உணர்வோடு மதிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பேர்களுமே பெண்களுடைய நன்கொடைதான். இந்த பெண்ணினுடைய வயிற்றில் உருவாகிதான் பிறந்து வளர்ந்து இருக்கிறாங்க. அப்ப அந்த பெண் இனத்தை, அதன் மதிப்பை உணர்ந்து எப்பொழுதுமே அந்த பெண்ணினத்திற்கு, பெண் குலத்திற்கு நன்றி உணர்வோடு இருக்கணும். அடுத்து, வருமானத்தில் 1% பிறர் நலத்திற்காக செலவிடுவேன். நாம சம்பாதிக்கிறதுல இருந்து 1% எடுத்து மத்தவங்களுக்கு, வாழ வழி இல்லாதவங்களுக்கு, உதவி தேவைப்படுறவங்களுக்கு, அவங்களுக்கு எல்லாமே கொடுத்து உதவி செய்ய வேண்டும். அடுத்தது 10வது, ஆன்மா தூய்மை பெற அகத்தவம் செய்ய வேண்டும். நாம எத்தனையோ பதிவுகளை நாம கொண்டு வந்திருக்கிறோம். சஞ்சீத கர்மம், முன்னோர்கள் கிட்ட இருந்து வாங்கி கொண்டு வந்த சஞ்சீத கர்மம் இருக்குது. நாம பிறந்ததிலிருந்து இதுவரைக்கும் நாம சேர்த்து வச்ச பிராராப்த கர்மம் இருக்குது. அப்போ அதையெல்லாம் விடுத்து நம்ம ஆன்மா தூய்மை பெற வேண்டும் என்றால் நாம் அகத்தவம் செய்ய வேண்டும். விலங்கின பண்பு என்பது பிறர் வளம் பறித்தல். மனித இன பண்பு என்பது பிறருக்கு துன்பம் செய்யாதிருத்தல். முடிந்த அளவு பிறர் துன்பம் போக்குதல் ஆகும். பிறர் வளம் பறித்து உண்ணலுக்கு பதிலாக உழைத்துண்ணல் என்பது வர வேண்டும். சோம்பேறியாக இல்லாமல் தனது கடமைகளை செய்து உழைத்து பொருளீட்டி மற்றவர்களுக்கும் உதவி செய்து வாழ வேண்டும். சமுதாயத்தில் திருப்பி கொடுக்க வேண்டிய நன்றி கடனாக எண்ணி நம்முடைய கடமைகளை ஆற்ற வேண்டும். நன்றி உணர்வும் விளைவறிந்த விழிப்பு நிலையுமே கர்மயோகம். தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகத்திற்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை செவ்வனே செய்ய வேண்டும். தனி மனித அமைதி மூலமே உலக அமைதி பெற முடியும். கர்மயோகமே உலக பொது சமயமாகும். இறை உணர்வும் அறநெறியும் வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமான ஒன்றாகும். அடுத்தது, அன்பும் கருணையும். அன்பு என்றால் என்ன? ஒருத்தர் மேல நாம பாசமா இருக்கிறதா அன்பு. அன்பு என்பது எந்த ஒன்றையும் உடலாலோ மனதாலோ தன்னோடு இணைத்து பிடித்து கொண்டிருப்பது ஆகும். அன்பு என்றால் ஈர்த்து பிடித்து கொண்டு இருப்பது, கவர்ந்து பிடித்து கொண்டு இருப்பது. அப்படி இணைந்துள்ள மற்றொன்றுக்கு தன் ஆற்றலை கொடுத்து அதனை காத்து வருவது கருணை. எல்லாம் நலமாக இருக்க வேண்டி உதவி செய்வது கருணை. அன்பு என்றால் ஈர்த்து பிடிப்பது, கருணை என்றால் அதை காத்து பராமரிப்பது. அன்பு வேறு கருணை வேறு என்று பார்த்தால் இரண்டுமே வேறு வேறு கிடையாது. அன்பை உணர்ந்தால் கருணை தானே பிறக்கும். உதாரணமாக, ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தையை அதனுடைய தாய் எப்பொழுதுமே தன் கூடயே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அதை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அது அந்த குழந்தை மேல அவங்க வச்ச அன்பு. அதே நேரம் அந்த குழந்தை வளர்வதற்கு தேவையான பால், உணவு போன்றவற்றை ஊற்றி விடுவது, இதுதான் கருணை. அன்பு என்பது ஈர்த்து பிடிப்பது, கருணை என்பது காத்து பராமரிப்பது. ஒரு மாமரத்தில் ஒரு பிஞ்சு தொங்கிக்கிட்டு இருக்குது. அப்ப அது விழாம அதை எதை பிடிச்சிட்டு இருக்குது? அதனுடைய காம்பு தான் பிடிச்சுக்கிட்டு இருக்குது. அந்த பிஞ்சு பெரிதாக வளரும் போது அந்த காம்பும் பெரிதாக வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த காயை தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறது. இதுதான் அன்பு. அந்த பிஞ்சு பழமாக வளர்வதற்கு தேவையான ரசத்தை ஊட்டி அதனை பராமரிப்பு. அந்த காம்பு தான் அந்த பிஞ்சு பழமாக வளர்வதற்கு தேவையான ரசத்தை ஊட்டி அதனை பராமரிக்கிறது. இது கருணை. அன்பு, கருணை, இந்த ரெண்டுமே இறைவனுடைய தன்மைகள். முட்டைக்குள் கருவுக்கும் கல்லுக்குள் தேரைக்கும் உணவை வைத்த இறைவன் என்னை மட்டும் விட்டு விடுவானா?
எப்படி கல்லுக்குள் இருக்கக்கூடிய தேரைக்கு உணவு கிடைக்கிறது? பாறை மேல இருக்கிற தண்ணியில தவளை முட்டையை போட்டு இருக்கும். அந்த பாறையில் இருக்கிற கண்ணுக்கு தெரியாத துளை வழியாக அந்த தண்ணீர் உள்ளே போயிருக்கும். தண்ணீரோட சேர்ந்து முட்டையும் உள்ளே போயிருக்கும். ஒரு சின்ன துளை மூலமாக அது சுவாசிக்க தேவையான காற்று உள்ளே போய் கொண்டே இருக்கும். அங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன பூச்சிங்களை அதை தின்னு சாப்பிட்டுட்டே இருக்கும். அப்போ அது உயிர் வாழ்வதற்கு ஏற்ற அந்த காற்று, அந்த உணவு எல்லாமே அந்த இறைவன் அதற்குள்ளறையே வைத்திருக்கிறான். கல்லுக்குள்ள தேரைக்கும் உணவை வைத்திருக்கிறான். ஒரு முட்டையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல மஞ்சள் கரு, வெள்ளைக்கரு இரண்டும் இருக்குது. அப்ப அந்த மஞ்சள் கரு தான் குஞ்சா மாறி வளருது. அதற்கு தேவையான உணவை அதற்கூடயே அந்த மஞ்சள் கரு கூடயே சேர்த்து வச்சிருக்கிற இறைநிலை சேர்த்து வைத்துள்ளது. இந்த இரண்டு, இந்த மஞ்சள் கரு, வெள்ளைக்கரு, இந்த இரண்டையும் தாங்கி பிடித்து கொண்டிருப்பது முட்டையினுடைய ஓடு ஆகும். அப்ப அந்த குஞ்சு வளர உணவை வைத்து அதை பாதுகாக்க ஓட்டையும் உருவாக்கி வைத்துள்ளது இறைநிலை. இந்த ரெண்டு மஞ்சக்கரு வெள்ளைக்கரு மட்டும் இருந்ததுன்னா அதனால குஞ்சாக மாற முடியுமான முடியும். அதை பாதுகாப்பாக தாங்கி பிடித்து கொண்டு பாதுகாப்பாக வச்சிருக்கிறது அந்த முட்டையினுடைய ஓடு ஆகும். அன்பும் கருணையுமே எல்லா பொருட்களிலும், எல்லா செயல்களிலும், எல்லா ஜீவனிடத்திலும் இருப்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். இறைநிலையே நாமாக தன்மாற்றம் அடைந்து வந்திருக்கிறது. அதன் தன்மைகளான அன்பும் கருணையும் நம்மிடத்தில் எல்லா ஜீவராசிகளிடத்திலும் இருக்கும் அல்லவா? ஒரு கொலைகாரனாக இருந்தாலும் கூட, மற்றவங்களுக்கு துன்பம் தருபவர்களாக இருந்தாலும் கூட அவங்க கிட்ட அன்பும் கருணை இருக்குமா? இல்லதா? இருக்கத்தான் செய்யும். அவர்கள் அன்பும் கருணை யார்கிட்ட காமிப்பாங்கன்னா அவங்ககிட்ட நெருக்கமா இருக்கிறவங்க கிட்டையும், அவங்களுடைய குழந்தைகிட்டையும் அவங்களுடைய அன்பையும் கருணையும் அவங்க காமிப்பாங்க. அவங்க கிட்ட இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களும் இறைநிலையின் மறு உருவம் தானே. ஒரு பள்ளி ஒரு பூச்சியை பிடிக்கும் போது தன்னுடைய கண்கள் வழியாக காந்த சக்தியை அதன் மேல் பாய்ச்சி அதை மயக்கமடைய செய்து அதனுடைய மயக்க நிலையிலேயே அதற்கு துன்பம் கொடுக்காது அதை உண்கிறது. உலகத்திலுள்ள மனிதர்கள் அனைவரும் பெண்களின் வயிற்றில் கருவாக இருந்து வளர்ந்து பிறந்தவர்களே. கருவுற்ற தாய் வெளியே நகரும் பொழுது உடலில் அதிர்ச்சி ஏற்படுகிறது. அந்த அதிர்ச்சி கருவில் உள்ள குழந்தைக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது இருக்க ஒரு நீர்ப்பைகை, அதாவது வாட்டர் பேக் ஏற்படுத்தி அதனுள் கரு மிதந்து கொண்டே இருக்கிறது. நம் உடலில் காயம் பட்டால் உடனே ரத்தம் வருது. அந்த ரத்தம் போய்கொண்டே இருந்தால் உயிர் போய்விடும் அல்லவா? ஆனா சிறிது காற்று பட்ட உடனே ரத்தம் என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? ரத்தம் உறைய ஆரம்பிக்கிறது. ரத்தம் வெளியேறுவது நிற்கிறது. கடல் நீர் 0 டிகிரிக்கு கீழே குறையும் பொழுது பனிக்கட்டியாக மாறுகிறது. கடல் முழுவதும் பனிக்கட்டியா மாறிடுச்சுன்னா கடல் வாழ் உயிரினங்கள் எப்படி உயிர் வாழும்? பனிக்கட்டி அடர்த்தி குறைந்து அந்த 4 டிகிரி செல்சியஸ்க்கு கீழே குறையும் பொழுது பனிக்கட்டி என்னவாக மாறுதுன்னா அதனுடைய அடர்த்தி குறைந்து மேலே மிதக்க ஆரம்பிக்கிறது. மேல் பகுதி முழுவதும் பனிக்கட்டியாகவும் கீழ்ப்பகுதி முழுவதும் தண்ணீரும் சூழ்ந்திருக்கிறது. அப்ப அந்த கடல் வாழ் உயிரினங்கள் தண்ணீருக்கு அடியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. இறைநிலை நம் மீது எவ்வளவு அன்போடும் கருணையோடும் இருக்குதுன்னு பார்த்தோம்னா, கோள்கள் எவ்வளவோ கோள்கள் வானத்துல சுத்திக்கிட்டே இருக்கு. அந்த அத்தனை கோள்களையும் ஈர்த்து பிடித்து கொண்டிருப்பது நம் இறைநிலைத்தான். அந்த எல்லா கோள்களுக்குமே ஒரு இடம் கொடுத்து அதை சுற்றி வர செய்கிறது அதனுடைய கருணை. ஒரு கோள் இடம் மாறி சுற்றினால் கூட என்ன ஆகும்? நாம ரோட்ல தினமும் எவ்வளவோ டிராபிக் பாக்குறோம், எவ்வளவோ ஆக்சிடென்ட் பத்தி எல்லாம் கேள்விப்படுறோம். ஆனா இந்த விண்மீன்கள், நட்சத்திரங்கள், கோள்கள் ஏதாவது வழி மாறி சென்றதுண்டா? அப்படி சென்றால் என்ன ஆகும் நினைச்சு பாருங்க. இறைநிலையின் கருணையினால் அதன் சூழ்ந்தழுத்தினால் அவை தனக்கென்று ஒரு சுற்றுப்பாதை அமைத்து கொண்டு சுற்றி கொண்டு வருகின்றன. இப்ப அந்த இறைநிலை சொல்லுது, சூரியன் கிட்ட போயிட்டு நீ ரொம்ப நாள் நல்லா வேலை செஞ்சுட்ட, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க அப்படின்னு சொன்னா என்ன ஆகுங்க? நம்மளால சூரியன் இல்லாம வாழ முடியுமா? வாழ முடியாது. அப்போ
அந்த இறைவன், அந்த இறைநிலை நம்ம மீது அன்பும் கருணையும் கொண்டு இருக்கிறான். அன்பு என்றால் ஈர்த்து பிடித்துக் கொண்டிருப்பது, கருணை என்றால் அதனை தொடர்ந்து காத்து வருவது. இவ்வாறு எல்லா இடங்களிலும் இறைநிலையில் ஒரு செயல் நடக்கும் போது அங்கு அன்பும் கருணையும் சேர்ந்தே இருக்கிறது. இயற்கையாக எந்த நிகழ்ச்சி நடந்தாலுமே அதிலே ஒரு அன்பும் கருணையும் சேர்ந்துதான் இருக்கும். அன்பையும் கருணையையும் எல்லா மனிதர்களும் உணர்ந்து அவங்கள வாழ்க்கையில் எல்லா செயல்களிலும் பின்பற்றி வாழ்வதே இறை வழிபாடாகும். அன்பையும் கருணையும் எல்லா மனிதர்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும். உணர்ந்து கொண்டு அவங்களுடைய வாழ்க்கையில கடைபிடித்து கொண்டு வர வேண்டும். இதை உணரத்தான் 6வது அறிவு இறைநிலை கொடுத்து இருக்கிறது. அன்பும் கருணையும் நம் வாழ்வின் இன்ப ஊற்றுக்கள் என்று மகரிஷி அவர்கள் சொல்றாங்க. நாம பழகின்ற அத்தனை பேர்கிட்டயுமே நாம நட்போடு இருக்கிறோம், நட்போட இருக்க வேண்டும். சுவாமிஜி சொல்றாங்க, இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதர்களிடத்தையும் நாம பகைமையே பாராட்டக்கூடாது. எல்லோர்கிட்டையுமே நாம நட்பு பாராட்ட வேண்டும். நட்பு நலத்தோட தான் இருக்க வேண்டும். அதற்கு மேல இன்சொல் இனிய முகம் நமக்கு உதவி செய்யும். நாம் ஒருத்தர்கிட்ட நல்ல சிரிச்சு பேசணும்னா அவங்க நம்ம கிட்ட எப்பவுமே நட்பா இருப்பாங்க. அதே நேரம் 2 பேர்கிட்டையும் ஒரு நல்ல வைப்ரேஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு நல்ல இணக்கத்தன்மை இருக்கும். அதே நேரம் ஒருத்தர் எப்பவுமே கடுகடுன்னு இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட நமக்கு பேச பிடிக்குமா? பேச பிடிக்காது. ஆனா அவரை பார்த்தாலும் நாம என்ன செய்வோம்? அந்த பக்கமா போயிடுவோம். அதனால எப்பொழுதுமே இன்சொல் பேச வேண்டும். நம்முடைய முகத்தை புன்னகையோடு வைத்துக் கொள்ள வேண்டும். இனிய உளவாக இன்னா கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இனிய சொற்கள் சொல்வதற்கு எவ்வளவோ இனிமையான சொற்கள் இருக்கும் பொழுது எதுக்கு நாம வேண்டாத சொற்களை சொல்ல வேண்டும்? கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. தீயினால் சுட்ட புண் கூட ஆறிவிடும், கொஞ்ச நாள்ல ஆறிடும். ஆனா நாம ஒருத்தரை பார்த்து சொன்ன அந்த சுடுசொல் என்னைக்குமே அவங்க மனதில தீராத ரணமாக இருக்கும். நம்மை பார்க்கும் போதெல்லாம், நம்மை நினைக்கும் போதெல்லாம் அது ஞாபகம் வந்து அவங்களோட ரணமாக வச்சுக்கிட்டே இருக்கும். இந்த கடுஞ்சொற்களை தவிர்த்து இனிய சொற்கள் எப்பவுமே நாம சொல்ல வேண்டும். அதை நம்முடைய வாழ்வின் பழக்கமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நம்முடைய அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கூறுகிறார்கள். நாம எப்பவுமே வாழ்க வளமுடன் என்ற வார்த்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் இல்லைங்களா? அந்த வார்த்தை எல்லோரும் நலமோடு வளமோடு வாழ வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு நாம அந்த வார்த்தையை நாம வாழ்க வளமுடன் என்ற வார்த்தையை நாம சொல்றோம். இதை நாம பழக்கமாகவே நம்முடைய வாழ்வினுடைய பழக்கமாவே நாம மாத்திக்கிட்டோம். நம்முடைய எண்ணம், சொல், செயல் எப்பொழுதுமே எவருக்கும் நன்மையே விளைவிக்க நாட்டமாக இருக்க வேண்டும். எண்ணம், சொல், செயல் எவருக்கும் எப்பொழுதும் நன்மையை விளைவிக்க நாட்டமாயிரு. இப்ப நினைச்சு பாருங்க, இறைநிலை எவ்வளவு அன்பும் கருணையும் நிறைந்தது. நாமும் அதே போல எப்பவுமே மற்றவர்களிடத்தில் அன்போடும் கருணையோடும் நடந்து கொள்ள வேண்டும். நான் என்பது உடலா, உயிரா, மனமா, அறிவா என்று ஆராய்வதே தன்னிலை உணர்தலாகும். இந்த வினாவிற்கு இறைநிலையே நானாக வந்துள்ளது என்பதே விடை. நான் என்பது உயிர் துகள்களின் தொகுப்பு. உயிர் துகள்களோ விண்களின் கூட்டு, விண்களோ இறைநிலையின் நுண்பகுதி. எனவே இறைநிலையே தன்மாற்றம் அடைந்து நானாக வந்துள்ளது. இதையே தத்துவமசி என்றனர். அதாவது அது நீயாக இருக்கிறது என்று பொருள். இறைநிலையே இறை துகளாகி, விண்ணாகி, பஞ்சபூதங்களாகி, பருப்பொருளாகி, ஓரறிவு தாவரம் முதல் 6 மனிதன் வரை தன் மாற்றம் அடைந்து வந்துள்ளது என்ற இறைநிலையின் வரலாற்றை அறிந்து உணர்ந்து கொள்கின்ற போது இரு மனிதர்களுக்கு, நம்முடைய சக மனிதர்கள் அனைவருமே இறைநிலை என்ற உண்மை நமக்கு விளங்குகிறது. இரு மனிதர்களும் இறைநிலை என்று உணர்ந்து விட்டால் நம்முடைய சக மனிதர்களுக்கு நாம் துன்பம் கொடுக்க மாட்டோம்.
மனிதன் தன்னை உணராத வரையில் எப்பொழுதும் மற்றவர்களுக்கு துன்பம் கொடுத்து கொண்டே இருப்பான். மனிதன் தான் யார் என்பதை உணர்ந்து கொண்ட போது பிறகு பிறருக்கு துன்பம் கொடுக்காதிருக்க வேண்டும் என்ற பண்பு தானே வருகிறது. விதைத்தவன் உறங்கிவிடலாம், ஆனால் விதைகள் உறங்குவதில்லை. ஒரு செயலை செய்தால் அதற்கு விளைவு நிச்சயம் வரும். விதைத்தவன் தான் செஞ்ச அந்த வினையை மறந்து விடலாம், ஆனால் அவன் செய்த வினை உறங்குவதில்லை. அது உள்ளேயே இருந்து தக்க காலம் நேரம் வரும்பொழுது அதற்கான விளைவை கண்டிப்பாக கொடுத்தே தீரும். அந்த விளைவு இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பம் என வரும். அந்த விளைவு உடனே வரலாம் அல்லது காலம் தாழ்த்தியும் வரலாம், ஆனால் விளைவு கண்டிப்பாக நிச்சயம் வந்தே தீரும். ஏன், ஒரு தலைமுறை கடந்து பின்னர் கூட வரும். செயலை செய்வது நாம், அதன் விளைவை தருவது இறைநிலை. நல்ல விளைவு வேண்டுமானால் நல்ல செயல் செய்ய வேண்டும். நல்ல செயல் செய்தால் நல்ல பதிவு ஏற்படுகிறது. முன் அனுபவம், தற்கால சூழ்நிலை, எதிர்கால நன்மை என்ற முக்காலமும் உணர்ந்து விளைவறிந்த விழிப்புடன் செயலாற்றினால் வெற்றி நிச்சயம். நாம் நமது அடுத்த சந்ததிக்கு எதை விட்டு செல்ல வேண்டும்? தூய்மையான கருமையத்தையும் தீய பதிவுகள் அற்ற கருமத்தையும் நாம் நமது அடுத்த தலைமுறைக்கு விட்டு செல்வோம். கடமையறம் என்பதே கர்மயோகம். நாம் செய்கின்ற செயல்கள் எல்லாம் அறம் சார்ந்ததாக இருக்க வேண்டும். இந்த கடமையறத்தில் 2 விதமான தத்துவங்கள் உள்ளன. அவை நன்றி உணர்வு, விளைவறிந்த விழிப்பு நிலை. நன்றி உணர்வு என்றால் இந்த சமுதாயத்தில் நாம் தனித்து வாழவில்லை. ஏதாவது ஒரு வகையில் அடுத்தவர் உதவியை நமக்கு தேவைப்படுகிறது. அடுத்தவரோட உதவியை நாம எதிர்பார்த்துதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நமக்கு உதவி செய்தவர்களை மறக்காமல் நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய செயல்களின் விளைவு என்னவாக இருக்க வேண்டும் என்பதை முன்கூட்டியே கணித்து முற்கால ஞானம் கொண்டு யாருக்கும் தீங்கு தராத வகையில் விழிப்புடன் செயல்களை செய்வதே விளைவறிந்த விழிப்பு நிலையாகும். தற்காலத்திற்கு ஏற்ற உலக பொது சமயம் எது என்று பார்த்தால் அது கர்மயோகமே. அகத்தவம், அகத்தாய்வு இரண்டுமே அதன் இறை வழிபாடு ஆகும். ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற அறநெறி வாழ்வு எல்லா மதங்களுக்கும் பொதுவானது. ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற அறநெறி வாழ்வு எல்லா மதங்களுக்கும் பொதுவானது. தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகம் என்ற 5 வகை கடமை எல்லா மனிதர்களுக்கும் பொதுவானது. சமுதாயத்திலிருந்து நாம் பெற்றதை சமுதாயத்திற்கு திருப்பி தர வேண்டும். அப்பொழுதுதான் சமுதாயம் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் சமநிலையில் இருக்கும். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் மற்றவர்களுக்கு உதவி செய்வதே நிஷ்காமிய கர்மம் ஆகும். அன்பு என்றால் ஈர்த்து பிடித்துக் கொண்டிருப்பது. கருணை என்றால் காத்து பராமரிப்பது. அன்பும் கருணையுமே உருவான இறைவனே நானாக மற்ற உயிர்களாக சக மனிதர்களாக வந்துள்ளது என்பதை உணர்ந்து தெரிந்து கொண்ட பின்னால் அன்பும் கருணையும் நமது இயல்பாகவே மாறிவிடும். நானும் இறைநிலை, சக மனிதர்களும் இறைநிலை என்கின்ற போது மற்ற உயிர்களுக்கு துன்பம் தராமலும் துன்பப்படுவோருக்கு உதவியும் வாழ ஆரம்பித்து விடுவோம். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என்று வள்ளுவர் இதனை மிகவும் அழகாக கூறியிருக்கிறார். அன்பு இல்லாதவர்கள் அவங்க தன்னை பத்தி மட்டும்தான் சிந்திச்சுட்டு இருப்பாங்க. அன்புடையவர் அன்பு இருக்கிறவங்க எப்போதுமே மற்றவங்களை பத்தி தான் சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. மற்றவங்களுக்கு என்ன உதவி செய்யறது அப்படின்றதான் நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அறிந்தது சிவம், மலர்ந்தது அன்பு என்று கூறி எனது உரையை முடிக்கின்றேன். எனக்கு இந்த வாய்ப்பினை நல்கிய சென்னை மண்டலத்திற்கும் அதன் பொறுப்பாளர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எனக்கு துணை நின்ற என் குடும்பத்தாருக்கும் உதவி புரிந்த நல்ல உள்ளங்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. இத்துடன் தாள் 4 இறைஞானமும் முழுமை பேரும் சயின்ஸ் ஆஃப் டிவினிட்டி அண்ட் பெர்ஃபெக்ஷன் அலகு எண் 5 முழுமை பேரு பெர்ஃபெக்ஷன் இன் கான்சியஸ்னஸ் நிறைவு பெற்றது.